இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயோ என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் நம்ம எதை குறித்து பார்க்குறோம் அப்படின்னா, பெதஸ்தா என்கிற ஒரு குளத்தை பொறுத்து பார்க்குறோம். பெதஸ்தா எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்க? பெதஸ்தா எங்கே பார்த்துருக்கிறீங்க? பாஸ்டர், அங்கே காருண்யாவில் பார்த்துருக்குறேன். காருண்யாவில் பெதஸ்தான்னு ஒரு குளம் இருக்குது. அங்கே எல்லோரும் சில்லற காசை போடுவாங்க. நானும் போய் என்ன பண்ணியிருக்கிறேன். யாராச்சும் போட்டிருக்கிறீங்களா சில்லற காசை? போட்டிருக்கிறீங்களா? ஓகே, சில்லற காசு போடுற இடம் கிடையாது. அது வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு மகத்தான ஒரு இடம், மகிமை நிறைந்த இடம். ஹல்லேலூயா. பெதஸ்தா அப்படிங்கிற ஒரு குளம் அந்த நாட்களில் காணப்பட்டது. அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அதை சுற்றிலும் என்ன எப்படி உட்காந்துருப்பாங்கன்னா, வியாதியஸ்தர்களை உட்காந்துருப்பாங்க. அது சூம்பின கையுடையவர்கள், ரொம்ப வியாதியின் படுக்கையில் இருக்கிறவங்க, மரண தருவாயில் இருக்கிறவங்க, டாக்டரால் குணப்படுத்த முடியாது, மனுஷர்களால் மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கிற அநேக மனிதர்கள் என்ன பண்ணுவாங்களாமா, அந்த குளத்தின் அருகே படுத்திருப்பார்கள். நல்ல கவனிங்க, நான் இன்னைக்கு இந்த கதையை பற்றி நான் பேச வரல. இதில் நமக்கு ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்க ரெடியாக இருக்கிறீங்க? இவன் சுற்றிலும் நிறைய பேர் படுத்திருக்கிறாங்க. அங்கே ஒரு வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 38 வருடம் நிறைந்த ஒரு மனுஷனை பண்ணியிருக்கிறான். அதாவது என்ன வசனம் சொல்றது? 38 வருஷம் எங்கே தான் இருக்கிறான் அவன்? 38 வருஷம் வியாதியால் 38 வருஷம் வியாதியாக இருந்தாலுமே அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணியிருக்கிறான்? படுத்திருக்கிறான். இப்போ இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, உண்மையாகவே அந்த நாட்கள் என்ன நடக்குமாமா, சில நாட்களில் தேவ தூதன் வந்து என்ன பண்ணுவான், அந்த குளத்தை கலக்குவானாமா. அந்த குளத்தை கலக்கும் போது என்னாகனா, அந்த குளத்துக்குள்ளே கலக்கும் போது யாரெல்லாம் உள்ளே வருகிறார்களோ எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாயிரும். ஆமென். இன்றைக்கும் பாருங்கள், சில இடங்களில் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டா நமக்கு ஒரு சுகம் கிடச்சிடும் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? சர்ச்சுக்கு போயிட்டா போதுங்க, இல்லை நாளுமாவடிக்கு போயிட்டா போதுங்க, அந்த இடத்துக்கு போயிட்டா என்னுடைய வாழ்க்கையில் சுகத்தை, ஒரு விடுதலை நான் பார்க்குறேன்னு சொல்லி எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? எனக்கு நான் ருசிச்சிருக்கிறேன். எனக்கு ஒரு தேவ சமூகம் இல்லை நாளுமாவடிக்கோ இல்லை ஏதோ ஒரு ஜப கூட்டத்துக்கோ போகும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பலத்தையும் நான் அனுபவிக்க நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் அந்த நாட்களில் பெதஸ்தாங்கிற ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்குள்ளே யாராச்சும் உள்ளே போனாங்க. அது எப்போ போகணும்? கரெக்டாக எப்பவும் போனால் உள்ளே போனால் சரியாகாது. கரெக்டாக தேவதூதன் கலக்கிற நேரம் அவன் உள்ளே வந்து தேவதூதன் இறங்கி அந்த குளத்தை கலக்குவானாமா. கலக்கும் பொழுது எப்பேற்பட்ட, அதாவது சூம்பின கையுடையவன எப்படி கை என்ன இருக்குது, பாதி கை தான் இருக்குது. அந்த கை பாதி கை இருக்கிற மனுஷன் அந்த குளத்துக்குள்ளே இறங்கினா கூட சுகமாக முழு கையை மாறுமாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய அற்புதத்தை நம்ம கண் எப்படி விசுவாசிக்கணுமாமா? கண்ணை மூடிட்டு விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. யாருக்கு அப்படிப்பட்ட அற்புதம் நடக்கும் அப்படின்னா, என் கால் இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்குது பிரதர், என் கை இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்குது பாஸ்டர், கர்த்தரால் அது கூடும்னு நீங்கள் கண்ணை மூடிட்டு விசுவாசிச்சிங்கன்னா இழந்து போன பலத்தை திரும்ப ஒரு அழித்து உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குதுன்னா, அது 38 வருஷம் அவன் படுத்து கிடக்கிறான். இப்போது அவர் வந்து வருவார். தேவதூதன் ஒரு நாளைக்கு 2 முறை வருவார், இல்லை திடீர்னு வருவார். திடீர்னு வரும்போதெல்லாம் குளத்தை கலக்குவார். கலக்கின உடனே பக்கத்தில் இருக்க ஆட்கள் எல்லாம் போய் குளத்துக்குள் விழுந்துருவாங்க, எல்லாம் சுகமாகி வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த ஆள் பாருங்க, இவர் தூக்கி உள்ளே போடுறக்கும் ஆள் இல்லை, எந்திரிச்சு போகிறக்கும் பலன் இல்லை. குளத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அற்புதம், சுகம் எல்லாரும் பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. 38 வருஷம் அந்த இடத்துலயே அவர் என்ன பண்ணுறாரு? படுத்து கிடக்கிறார். ஹல்லேலூயா. இதில் நம்ம என்ன ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த அவர் படுத்து கிடக்கிறாரு. படுத்து கிடந்த உடனே இயேசு ஒரு நாள் அவரை தேடி வராரு. தேடி வந்து, அப்பா நீ என்னப்பா சுகமாகாமல் இத்தனை வருஷமாக படுத்து கிடக்கிறேன்னு சொல்லி கேட்ட உடனே, ஆண்டவரே என்னை தூக்கிட்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, படுக்கை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போன்னு சொல்கிறார். இப்போ நான் இது படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு அழகான வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்தினார். என்ன அப்படின்னா, இந்த மெசேஜோட டாபிக் என்ன அப்படின்னா, தேவன் உன்னை வைத்திருக்கிற இடத்துல பொறுமையோடு காத்திரு.
ஹல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம் இதுல நம்ம கவனிக்க போகிறோம், பார்க்க போகிறோம். தேவன் உன்னை வச்சிருக்கிற இடத்துல பொறுமையோடு கூட காத்திரு. பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா தவறான முடிவுகள் எடுப்போம். என்ன சொல்லுவோம், வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்த உடனே என்ன பண்ணுவோம், ஆண்டவரே பேசாமல் எங்கேயாச்சும் என்ன பண்ணிடுறேன், நான் ஓடிடுறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் அதெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க? அந்த பிரச்சனைலாம் வந்ததுக்கப்புறம் பேசாமல் எங்கேயா ஓடி போயிடலாம் போல் இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? பேசாமல் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி என்ன பண்ணிடலாம், ஓடிடலாம் போல இருக்குது, ஐயோ ஓடிடலாம் போல இருக்குன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? நிறைய பேர் சொல்லியிருப்போம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, உன்னை தேவன் எங்கே வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நீ பொறுமையோடு கூட காத்துரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே ஓட முடியும் அவரை விட்டு? எங்கே ஓடிட முடியும்? யோனான்னு ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் ஆண்டவர் விட்டு எவ்வளோ தூரம் ஓடுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. போதும் ஆண்டவரே, உங்கள் பக்கத்தில் இருந்து அடி வாங்கினதெல்லாம் போதும், நான் போய் திட்டு வாங்கினதெல்லாம் போதும், பேசாமல் என்ன பண்ணுறாரு, ஓடி போயிடலான்ட்டு ஓடுறாரு. ஓடனால என்ன பண்ணுறாரு, அந்த யோனா விட்டுட்டார கர்த்தர். அந்த கடலின் நடுவில் கூட ஒரு அசைவை உண்டாக்கி திமிங்கலத்தை வச்சு மெழுங்க வச்சு நடு ரோட்டில் என்ன பண்ணார், அந்த கரை அருகே அதை துப்பி போடும்படி கர்த்தர் செஞ்சார். எங்கே ஓடிட முடியும் ஆண்டவர் விட்டு? பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம், ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்தில் இருக்கிறதே. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளணும், தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் அதில் நான் பொறுமையோடு கூட அந்த இடத்துல நான் காத்திருப்பேன் அப்படின்னா தேவன் எனக்கு குறித்திருக்கிற நாட்கள் சமீபித்து இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் 2 காரியத்தை நம்ம பார்த்தோம். முதலாவது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க பார்ப்போம். ரோமர் எழுதின புஸ்தகத்திலே 12வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிங்க பார்க்கலாம். மைக் கொடுங்கம்மா, வாசிங்கம்மா. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. இந்த மனுஷ வாழ்க்கையில ஒரு காரியத்தை பார்க்கிறோம், அவன் 38 வருஷம் பொறுமையோடு காத்திருந்தான். ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் காத்திருந்தாரு? ஆபிரகாம் அமைச்சு பரவாயில்ல 25 வருஷத்தோட ஒரு பிள்ளையை பெற்றுட்டேன். சிலர்லாம் சொல்லும்போது பார்ப்போம், பாஸ்டர் எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆச்சு பாஸ்டர், இன்னும் குழந்தைய வெறும் 6 மாதம் தான். எத்தனை மாதம்? இன்னும் 60 மாதம் ஆன மாதிரி என்ன பண்ணுவாங்க, 60 வருஷம் ஆன மாதிரி என்ன சொல்லுவாங்க, புலம்பிட்டே சொல்லுவாங்க. 6 மாதம் தான், இப்போ 6 மாதம் ஆச்சு பாஸ்டர், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே என்னால். பாஸ்டர் இந்த காரியத்தை செஞ்சால் மாற்றம் வந்துடும் சொன்னீங்களே, 1 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன், 1 வருஷம் ஆச்சு, இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்கலையே. ஆண்டவர் இந்த காரியத்தை பண்ணால் நீங்கள் மாறின்னு சொன்னீங்களே, உபவாசம் இருந்தால் மாறின்னு சொன்னீங்களே, ஆனால் உபவாசம் இருந்து பார்த்துட்டேன், 10 நாள் உபவாசம் இருந்து பார்த்துட்டேன், 3 நாள் உபவாசம் இருந்து பார்த்துட்டேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் தேவ சமூகத்தில் வருகிறத பார்க்கிறோம். ஆனால் அந்த மனுஷன் பாருங்க, 38 வருஷம் அதே இடத்துல தன் ஸ்தானத்தில் காத்திருந்தான். ஹல்லேலூயா. அவன் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், 38 வருஷம் ஆச்சு, இனி மாற்றம் வரப்போகிற வாய்ப்பே இல்லை, என்னை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் ஒரு டாக்டர்கிட்ட விடுங்கயா, இல்லை ஏதாச்சும் நல்ல ஒரு மந்திரவாதி கிட்ட விடுங்கயா, இல்லை ஏதோ ஒரு இடத்துல என்னை காப்பாற்றி கொண்டு போய் என்ன பண்ணுங்க, ஏதோ ஒரு ரூம்குள்ளேயாச்சும் அடைச்சி போட்டு என்ன அப்படியாச்சும் விஷத்தை கடைசியை நம்ம என்ன சொல்லுவோம், ரொம்ப முடியாத பட்சத்தில் எனக்கு விஷத்தை கொடுத்தாச்சும் என்ன பண்ணிருங்க, கொன்றுங்க, இல்லைன்னா எங்கேயாச்சும் ஓடி போயிடுறேன், என்னை எங்கேயாச்சும் கண்காணாத தேசத்துக்கு என்ன போய் என்ன பண்ணிருங்க, விட்டுருங்கன்னு சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ எந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறாயோ அந்த இடத்துல நீ பொறுமையோடு கூட காத்து கொண்டிரு. ஹல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு தெரியல, ஆனால் இந்த கேட்கிற சிலருக்கு இந்த வார்த்தை உரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், 38 வருஷம் யோசிச்சு பாருங்களேன், 38 வருஷம் வியாதி ஒரு பக்கம், வலி ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், டாக்டர் கூட வந்து பார்க்கல, குடும்பம் கூட வந்து கவனிக்கலை, அவனை தூக்கிட்டு போய் வசதி குடும்பம் இருந்துச்சுன்னா தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, உள்ளே விட்டுருப்பாங்க. ஆனால் குடும்பமும் இல்லை, அவன் தனிமையாக இருக்கிறான். அந்த மனுஷன் வெறும் பெட்ஷீட்டு, வெறும் படுக்க கீழே ஒரு பாய் விரிச்சிருக்கிறான், ஒரு தலகாணி இருக்குது, ஒரு பெட்ஷீட் இருக்குது, மழையோ புயலோ வெயிலோ அவனால் எந்திரிச்சு நடந்து போக முடியல. அவன் அந்த இடத்துலையே சொல்லுங்க, அந்த இடத்துலையே பாருங்களேன், ஒரு 1 மணி நேரம் மழையில் படுத்து பாருங்க எப்படி இருக்கும். ஒரு 1 மணி நேரம் வெயிலில் நம்மளால் நிற்க முடியுதா? நீங்கள் பாருங்கள், சிலரால் ஏசி விட்டு என்ன முடியல, வெளியே ஒரு 10 நிமிஷம் ஏசி விட்டு வெளியே வந்துட்டா போதும், ஐயோ என்ன ஆகுது, எனக்கு வேர்க்குது, மேனேஜரை கூப்பிடுங்க, ஓனரை கூப்பிடுங்கன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் பெரிய பெரிய ஜிம்முக்கெலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா பெரிய பெரிய பணக்காரங்க வருவாங்க ஜிம்முக்கு. அவன் உடம்பு உழைக்கிற அதே ஏசிலாம் என்ன பண்ண மாட்டான், செய்ய மாட்டான். ஆனால் நமக்கு பாருங்க, கர்த்தர் எவ்வளோ பெரிய வெயிலில் நின்னாலும் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, பேலன் கொடுத்து பாதுகாத்திருக்கார். ஹல்லேலூயா. இப்போ இந்த 38 வருஷம் பாருங்கள், வெயிலோ மழையோ புயலோ அதெல்லாம் கவனிக்கலை,
தனக்கு என்ன ஸ்தானத்தை இருக்குதோ எனக்கு அற்புதம் நடக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஏன் 39 வருஷம் கூட ஆயிருக்கலாம், 40 வருஷம் கூட ஆயிருக்கலாம். ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ண, தன் ஸ்தானத்தை விட்டு விலகல். நான் அதை தான் நீங்கள் சொல்ல வரேன். தேவன் உன்னை காத்திருக்க வைத்திருக்கிற நாட்களில் உங்கள் ஸ்தானத்தை விட்டு நீங்கள் விலகி போகாதீங்க. ஆமென். எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? இப்போ கண்ணால் பார்க்குறேன், எல்லாத்துக்கும் சுகம் கிடைக்குது, எல்லாத்துக்கும் அற்புதம் நடக்குது. பக்கத்தில் உட்காந்து எப்பப்பா தேவதூதன் வருவார்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன், எப்பப்பா தேவதூதன் வருவார் பேசிட்டு இருக்கும்போது அந்த 38 வருஷம் இருக்கிறவனுக்கு கரெக்டாக தெரியும். ஏன்னா அங்கே உட்காந்துட்டு இருக்கிறவனுக்கு எப்பப்போ வருவார், எந்த நிமிஷத்தில் வருவாருங்கிறது அந்த படங்களில் பார்த்துருக்கீங்களா, எந்த கோயிலில் எந்த சாப்பாடு போடுவாங்கன்னு தெரியுங்கிறது போல் எப்போ தேவதூதன் என்ன பண்ணுவார், வருவார் அப்படின்ட்டு அவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் பக்கத்தில் ஒரு ஆக்கள் வெயிட் பண்ணிருப்பான். கரெக்டாக வரக்கு முன்னாடி இந்த மனுஷன் சொல்லியிருப்பார், இந்த தேவதூதன் இந்த நேரத்தில் வரப்போறாரு, சீக்கிரமாக குளத்துக்கிட்ட போய் என்ன பண்ணு நெல்லு. ஆனால் அவனை தூக்கிட்டு போகிற ஆள் இல்லை. கண்ணால் கூட பக்கத்தில் உட்காந்து ஆட்களுக்கெல்லாம் சுகம் நடக்குது. பக்கத்தில் உட்காந்து வியாதி எப்போ மாறும்னு கேட்குற ஆட்களுக்கு அற்புதம் நடக்குது. ஆனால் 38 வருஷமாக அந்த குளத்தையே பார்த்து படுத்து கிடக்கிற ஆட்களுக்கு அற்புதம் நடக்கலை. இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கையில் அதுதான் கேட்போம். எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது, எல்லாரும் கூப்பிட்ட உடனே மாற்றி, ஐயோ இப்படி சுகம் வந்துச்சுங்கிறாங்க, அப்படி அற்புதம் நடந்துச்சுங்கிறாங்க. சர்ச்சுக்கு வந்து சாட்சியை கேட்டால் இப்படி ஆயிடுச்சு பாஸ்டர், அப்படி ஆயிடுச்சு பிரதர், இப்படி ஆயிடுச்சு சிஸ்டர்னு எத்தனையோ சாட்சிகளை கேட்குறேன். ஆனால் நான் அவரையே நோக்கி காத்திருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன பண்ணல, ஒரு மாற்றம் வரலையே. ஏன் வாழ்க்கையில் ஒரு சுகம் வரலையே, ஏன் வாழ்க்கையில் ஒரு மேன்மை வரலையே, ஏன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வரலையேன்னு சொல்லி இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு கலங்கி இன்னைக்கு நின்று கொண்டு இருக்கலாம். பல பேர் என்னை விட்டா போது ஆண்டவரே, இந்த பிரச்சனையை என்னால் தாங்க முடியலன்னு எங்கேயாச்சும் ஓடியாச்சும் என்ன பண்ணிடுறேன், போயிட நினைப்போம். ஆனால் நீ எங்கேயும் ஓடி போக முடியாது. தேவ சமூகத்திலே உன்னை எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கே நீ பொறுமையோடு கூட காத்திருங்கள். ஹல்லேலூயா, ஆமென். சரி, எல்லாத்தையும் உள்ளே வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் உங்களை எங்கே வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்கள் பொறுமையோடு காத்திருக்க. அதனால தான் சொல்லுவேன், இந்த 38 வருஷம் அந்த மனுஷன் அவர் நினச்சிருந்து என்ன பண்ணியிருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு சாப்பாடுக்கு வெயிட் பண்ணுறோமா, நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஹோட்டலுக்கு போயிட்டு சர்வரை வந்து ஒரு சாப்பாடு கேட்குறோம், இல்லை சர்வரை கூப்பிட்றோம். சர்வரை என்ன பண்ணல, வரல, ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, இல்லை ஒரு அரை மணி நேரம் ஆச்சுன்னு வைங்களேன், வரல. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்து சர்வர் வந்த உடனே எந்திரிச்சு போவீங்க. ஆமென். அப்படி தானே பண்ணுவீங்க. நானும் என் மனைவியும் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட், அது ரொம்ப பெருசு ரெஸ்டாரண்ட்டு, உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு ஏசி ஹாலுக்கு உள்ளே போயிட்டு உட்காரலான்ட்டு உட்கார போன உடனே நாங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்த உடனே அந்த ஒர்க் பண்ணுற அந்த சர்வர் வந்து என்ன பண்ணான்னா, சார் இங்கே வந்து உட்காருங்க சார் அப்படின்னார். ஆல்ரெடி 2 பேரும் உட்காந்துருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் உட்கார சொன்னார். இப்போ எங்களுக்கு அங்கே உட்கார விருப்பம் இல்லை, நம்ம தனியாக உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம இருதயத்தில் ஒரு ஆசை. அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே வந்து உட்காருங்க சார். இல்லை, நான் இங்கே உட்காந்துக்கிறேங்க அப்படின்னுக்கு. அவர் என்ன சொன்னார்னா, அங்கெல்லாம் உட்காரக்கூடாதுங்க, அது ஆல்ரெடி புக் ஆகிருக்குது, நீங்கள் இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னாங்க. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், உடனடியாக அந்த ஹோட்டலை விட்டு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஆமென். நம்ம அப்படி தானே பண்ணுவோம். ஒரு அரை மணி நேரம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. சாப்பாடு ஆர்டர் பண்ணி ஒரு அரை மணி நேரம் தாண்டிட்டோம். எங்கே கூப்பிடுங்க அந்த ஆளை, எங்கே கூப்பிடுங்க அந்த மேனேஜரை, என்ன இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி என்ன பண்ணிட்டு காசுன்னு சும்மாவா சாப்பிட்றேன்னு நம்ம நினச்சி சொல்லுவோமா இல்லையாங்க. ஒரு ½ அன் ஹவர் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. ஆனால் அந்த மனுஷன் பாருங்க, 38 வருஷம் அதே படுத்த இடத்துல, 38 வருஷம் அதே குளிருக்குள்ளே, அதே வெயிலுக்குள்ளே, அதே பனிக்குள்ளே தேவன் அவனை வைத்திருந்த இடத்துல பொறுமையோடு கூட காத்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமூர் ஹல்லேலூயா. பல பேர்லாம் பாருங்க, சபைக்கு வந்து பார்ப்போம், போய் பார்ப்போம். ஏன்னா சிலர்லாம் வரும்போது எப்படி முடிவு பண்ணிட்டு வருவாங்க, போய் பார்ப்போம். அதில் வசனம் வேறு சொல்லுது, வந்து பாருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. சில பேர் வருவாங்க, வந்து பார்ப்பாங்க, வந்த உடனே ஒரு அற்புதம் நடக்கலை அப்படின்னா, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யவே இல்லை, நானும் சர்ச்சுக்கும் போய் பார்த்துட்டேன், என் வாழ்க்கையில் அதுவும் வியாதி எத்தனை வருஷம் இருந்திருக்கும், 10 வருஷமாக இருந்திருக்கும். ஆனால் பலருக்குள்ளே என்ன ஒரு ஆசை அப்படின்னா, கர்த்தர்ட்ட கேட்ட உடனே எனக்கு என்ன பண்ணிடணும், செஞ்சிடணும். இன்றைக்கி ஆண்டவரா என்கிட்ட ஜெபம் பண்ண உடனே பாரு, ஜெபம் பண்ணுறேன், நாளைக்கு என்ன நடக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். நாளைக்கு அது நடக்காமல் போயிடும். ஆனால் நாம் என்ன நினைப்போம், கர்த்தர் எனக்கு ஏன் அற்புதம் செய்யாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடும். பல பேர் பார்த்துருக்கிறீங்களா, சர்ச்சுக்கு வருவாங்க, அற்புதம் நடக்கும்போது அற்புதம் நடப்பதற்காக மாத்திரமே வருவாங்க. சிலருக்கெல்லாம் கர்த்தர் அற்புதமே செய்யவே மாட்டார். ஏன்னா அவங்க அற்புதம் நடந்தால் ஓடிடுவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கெல்லாம் கேட்ட உடனே அற்புதம் நடந்துடும். சிலருக்கெல்லாம் என்ன பண்ணுவார், கர்த்தர் வெயிட் பண்ண வைப்பார், காத்திருக்க வைப்பார். ஏன்னா இவ்வளோ காத்திருந்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டாதான் அவனுக்கு அது ரொம்ப பெருசாக இருக்கும். வந்த உடனே அற்புதத்தை செஞ்சார் வச்சுக்கோங்களேன், அடுத்து என்ன பண்ணுவார், பிரதர் போன வாரம் வந்தீங்க, இந்த வாரம் வரல, அதெல்லாம் சுகமாயிருச்சு பாஸ்டர், எனக்கு வேலை, ஐ எம் பிஸி அப்படின்ட்டுருவாங்க. ஆமென், அப்படி தான் சொல்லுவாங்க. அது வரைக்கும் வேலைக்கே போகாமல் படுக்கையில் கடந்தவர் ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுத்த உடனே ஃபோன் பண்ணி கேட்டால் ஐ எம் பிஸி.
அதனால தான் கர்த்தருக்கு தெரியும். எனக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவருக்கு தெரியும் இவங்களுக்கு எப்போ அற்புதத்தை கொடுக்கணும், எப்போ இவங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும், எந்த வேளையில் இவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்தா இவங்க ஆண்டவரை நம்பி இருப்பாங்கிறது அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, சத்தம் ஒரு ஹல்லேலூயா. அந்த 3ஆம் வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசிங்க 3ஆம் வசனம். அவைகளிலே குருடன் சப்பானிகள் பாருங்க, அந்த இடத்துல குருடன் கிடக்குறாரு, சப்பானி கிடக்குறாங்க, சூம்பின உருப்புடையவர்கள் கை கால்லாம் சூம்பினவர்கள் கிடக்குறாங்க, முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்களாமா, அந்த எப்படா இந்த தேவதூதன் வருவாரு அந்த இடத்தை கலக்குவாருன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாராமா. இவருக்குள்ளே அந்த வெயிட்டிங் இருந்திருக்கும். ஆமா தானே, எப்போ வருவார் எப்போ வெயிட்டிங் இருந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் வருடங்கள் ஆனதுக்கப்புறம் அவர் என்ன நினச்சிருப்பாரு, 30 வருஷம் ஆகி போச்சு, 10 வருஷம் ஆகி போச்சு, இனி எங்கத்த போய் நம்ம அதை கண்டு நம்ம பல பேர் அதான் சொல்லுவோம், டாக்டர் சொல்லிட்டாரு, மனுஷன் சொல்லிட்டாங்க. சிலர் சொல்கிறது அப்படி தான் இருக்கும். பஸ் டாக்டர் பார்த்தீங்கன்னா இந்த வஞ்சர மீன் மாதிரி என் மூளை என்ன பண்ணியிருக்காங்க, வறுத்து எடுத்த மாதிரி என் மூளையை ஸ்கேன் பண்ணி எடுத்துருக்கிறாங்க. அந்த மூளைக்குள்ளே ஏதோ ஒரு இருக்கிறத நான் பார்க்குறேன். சிலர்லாம் அந்த மூளையை பற்றி தெரியாது, இந்த ஸ்கேனை பார்த்து பாரு இதுக்குள்ளே ஏதோ ஒரு மூளைக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு கட்டி மாதிரி இருக்குது. அப்படி பலருக்குள்ள பயம், வாழ்க்கை குறித்து தலைவலி சின்னதாக வந்துட்டு உடனடியாக என்ன பண்ணிடுவோம், ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் எடுத்து மண்டையை கொடுத்து, ஆமென், சின்னதாக ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடும், டாக்டர் போய் உடனே என்ன பண்ணிடுவாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் கூடுமான பட்சம் என்னுடைய வேதனையை தவிர்ப்பேன். இல்லை ரொம்ப முடியல, ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறோம், ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறோம்னா ஒரு டேப்லெட்டை வாங்கி முழுங்கிட்டு அப்படியே கிளம்பி போயிடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகமான பட்சம் நாங்கள் டாக்டர் சந்தித்த நாட்களே இல்லை. ஆனால் பலருக்குள்ள பயம், என்னோட சரீரத்தை குறித்து கணவர்கிட்ட சொல்லுவாங்க, ஏங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி படப்படங்கிற மாதிரி இருக்குது, நம்ம டாக்டரை போய் ஒருட்டு பார்த்துட்டு வந்துடலாம். பிள்ளைங்கன்னு வந்துட்டா சளி பிடிக்கிறது சாதாரண விஷயம்தான், காய்ச்சல் வர்றது சாதாரண விஷயம் தான். ஆனால் சிலரை பார்த்துருக்குறீங்களா, வாரத்துக்கு ஒரு நாள் டாக்டர் போய் பார்த்துருவாங்க. அதில் குளுக்கோஸ் ஏற்றி அதை ஏற்றி இதை ஏற்றி கை காலெல்லாம் வீங்க வச்சு பிள்ளைங்களை ஒரு பாடாப்படுத்தி குழந்தைங்களா இருந்துட்டாங்கன்னா நிச்சயமாக என்ன பண்ணி உடம்பு சரியில்லாமல் போக தான் செய்யும். ஆனால் டாக்டர் பார்த்து ஓடவே என்ன பண்ணாதீங்க, ஓடாதீங்க. ஹல்லேலூயா. அதனால் டாக்டரவே பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, டாக்டரே பார்க்க வேண்டும்னு சொல்ல வரல. அவைகளை காட்டிலும் ஒரு வல்லமை உள்ள தேவன், எனக்கு வியாதியே வராமல் பாதுகாக்கிற ஒருத்தர் என் கூட இருக்கிறார் நான் சொல்ல வரேன். ஹல்லேலூயா. நான் சொல்றது வியாதி வந்தா சுகமாக்குவாரு அப்படின்னு சொல்ல வரல, என்ன வியாதி வராம காக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். ஐயோ அவங்கெல்லாம் இப்படி போறாங்களே இவங்களாம் அப்படி போறாங்கன்னு நினைக்க கூடாது. நான் தேவ சமூகத்திலே காத்திருப்பேன். பலருக்குள்ள நம்பிக்கை இழந்து போயிடுறோம். ஒரு காரியம் இல்லாமல் போயிருச்சு, ஒரு வருஷம் தாண்டிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள என்ன வந்துடுது, ஒரு விரக்தி. இதுக்காக போய் சர்ச்சுக்கு போயிட்டு என்னத்தை போய் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இன்னும் ஜெபி ஆண்டு தருவேன்னு சொல்கிற ஒன்றத்தையும் தரமாட்டேங்கிறாரு. என்னத்த போங்க, நான் போய் வேலைக்கு போய் பார்க்குறேன், வேலைக்கு போனால் வச்சு ஒரு 1000 ரூபா சம்பளம் வரும்னு சொல்லுவாங்க. அடுத்த வாரமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 10,000 ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அந்த மனுஷன் பாருங்க, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு சுகம் நடக்குது, ஏத்தாப்புல உட்காந்துருக்கவனுக்கு சுகம் நடக்குது. ஆனால் அந்த மனுஷன் 38 வருஷம் படுக்கையில் கிடக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவனுக்குள்ள ஒரே ஒரு காரியம் இருந்துச்சு, இத்தனை வருஷம் ஆச்சே பேசாமல் எந்திரிச்சு போகணும்னு நினைக்கல. 38 வருடமும் நம்பிக்கையை இழக்காம அவன் தேவனுக்காக காத்திருந்தான். ஆமென், சத்தம் ஒரு ஆமென். இன்னைக்கு இந்த சபைக்குள்ள வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்துட மாட்டார். எந்த ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் வரும்போது நம்பிக்கையோட, ஆண்டவரே என் வாழ்க்கையை உங்களால் மட்டும்தான் மாற்ற முடியும், என் சூழ்நிலையை உங்களால் மட்டும்தான் மாற்ற முடியும், ஆண்டவரே நான் இவ்வளோ வருடங்கள் காத்திருக்கிறேன். பலர் இவ்வளோ வருடங்கள் காத்திருந்தாங்கன்னா நம்பிக்கை இழந்துருவாங்க. ஆனால் உண்மையாய் தேவனை நம்பி இருக்கிற ஒரு பிள்ளை எவ்வளோ வருடங்கள் ஆனாலும் அவன் நம்பிக்கையை இழக்காம கர்த்தரை தேடுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுறது எல்லாரும் பண்ணலாங்க, உலக மனுஷன் கூட கர்த்தரை தேடுவான். நம்பிக்கையோடு தேடுறதா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமென். நல்லா இருக்கும்போது இயேசு நல்லவர் பாட்டு பாடுறது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது இயேசு நல்லவர் பாட்டு பாடுறது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஆமென். அவன் 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு 3ஆவது வருஷம் வேறு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருக்கலாம், இல்லை 4ஆவது வருஷம் எங்கேயாச்சும் போய் கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிருக்கலாம், 5ஆவது வருஷம் எப்படியாச்சும் நான் இது குளத்து பக்கமே வேண்டாங்க, இனி குளத்துக்குள்ளே போவதற்கான எனக்கு வாய்ப்பே கிடைக்கலன்னு சொல்லி ஓடி போயிருக்கலாம். ஆனால் அவன் 38 வருடமும் அதே இடத்துல படுத்து கிடந்து எனக்கான ஒரு நாளை தேவன் வைத்திருக்கிறார், ஏற்ற காலத்திலே வாழ்க்கை அற்புதம் நடக்கணும்னு நம்பிக்கையோடு அவன் காத்திருந்தான். ஆமென். இன்னைக்கு சபைக்கு வருகிற தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் தான், நீங்கள் எவ்வளோ வருடமான காத்திருக்கலாம், எவ்வளோ மாதங்கள் நீங்கள் காத்திருக்கலாம், ஒருவேளை தாமதமாய்க்கொண்டே போய் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்ல விரும்புகிறாரு, நம்பிக்கையை இழக்காமல் அவரையே நீங்கள் நம்பிக்கொண்டிருங்கள். ஹல்லேலூயா,
ஹalleluya. சத்தம் ஒரு ஹalleluya. நான் முன்னாடியே சொன்னது போல ஒரு அரை மணி நேரம் காத்திருக்க மாட்டோம். ஆனால் அந்த மனுஷன் 38 வருடம் அந்த மனுஷன் காத்திருக்கிறார். அது காத்திருக்கிறது ஒரு மாதம் அந்த இடம், இன்னொரு மாதம் அந்த இடம் கிடையாது. எங்கே படுத்தாரோ, எங்கே 38 வருஷத்துக்கு முன்னாடி வந்து படுத்தாரோ அதே இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாரு, படுத்து கிடக்கிறாரு. ஹalleluya. நீ பாரு, நம்மளே ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் பண்ணுவோமா? இன்றைக்கி ஒரு வியாதி சரீரத்தில் வந்துருச்சு. ஒரு சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது வியாதியை பற்றி நம்ம யோசிக்க மாட்டேன். ஏன்னா அப்பா அம்மா வந்து நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்க, காப்பாற்றிடுவாங்க, கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருப்போம். இல்லை ஒரு 20 வயசு அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுவோம், இந்த வியாதியை குறித்து நம்ம கவலைப்பட ஆரம்பிப்போம். பார்த்திங்கன்னா நார்மலாகவே என்ன பண்ணுவோம், ஒரு டீனேஜ் வயசு வந்துச்சுன்னா 4 பேர் நம்மளை கிண்டல் பண்ணும்போது, 4 பேர் நம்மளை கேலி செய்யும்போது என்ன பண்ணுவோம், அதை குறித்து நமக்குள்ள ஒரு கில்ட்டினஸ், அதாவது ஒரு கவலை நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அப்போது பாருங்கள், அந்த கவலை வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எங்கே சுகம் கிடைக்கும், எனக்கு பிம்பிள்ஸ் மூஞ்சியில் வந்துருச்சு, பிம்பிள்ஸை மாத்திரக்கு எந்த டாக்டரை பார்க்கலாம் யோசிக்கிறீங்களா இல்லையா? ஒரு 16 ஒரு ஏஜ் வந்துட்டாலும் உங்களுக்கு மூஞ்சில் ஒரு பிம்பிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த சோப்பை போடலாமா, அந்த சோப்பை போடலாமா, இந்த க்ரீமை தேய்க்கலாமா, அந்த க்ரீமை கேட்கலாமா, கண்டது கடியதை எடுத்து தேய்ச்சி என்ன பண்ணுறாங்க, எல்லா க்ரீமையும் நம்ம தேய்க்கிறோம். நார்மலாக அதை தான் நான் பண்ணுவோம். எனக்கு பிம்பிள்ஸ் எனக்கு வந்து ஆரம்பத்தில் நான் தேய்க்காத க்ரீம் கிடையாது, போடாத சோப் கிடையாது, ரோட்டில் ஏதாச்சும் கீழே இருந்தால் கூட எடுத்து தேய்ச்சிடும். அந்த மாதிரி தான். ஹalleluya, ஹalleluya. அந்த மாதிரியே மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தேய்ச்சி அந்த பிம்பிள்ஸ் போகிறக்காக எனக்கு, ஏன்னா அது ஒரு கில்ட்டினஸ், ஐயோ யாரை பார்ப்பாங்களே, எனக்கு வந்து அந்த சுகம் இல்லாமல் இருக்குது, மாற்றம் இல்லாமல் இருக்குது, என் ஃபேஸ் இவ்வளோ வீங்கி இருக்குது, இவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது, பார்க்குறக்கே சகிக்கலை, நம்ம மூஞ்சி நம்மளாலே என்ன பண்ண முடியல, கண்ணாடியில் பார்க்க முடியல. ஏன்னா அந்த ஒரு ஃபேஸ் நமக்கு வந்து இல்லை அப்படின்னாவே நமக்குள்ளே இருக்கிற அந்த தைரியம், அதாவது அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. நம்மளுடைய பலவீனங்களை நம்ம அறிஞ்சு கொண்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய கான்ஃபிடென்ட் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக என் மூஞ்சி என்ன பண்ண முடியாது, இனிமேல் வீடியோ எனக்கு மட்டும் பிம்பிள்ஸ் இந்த வீடியோ எடுப்பேங்கிறீங்க, கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன். வீடியோவாது ஏதாவது அது பக்கமே நம்ம போக மாட்டோம். ஏன்னா நம்முடைய மூஞ்சியை நம்ம அசிங்கமாக காமிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், விரும்ப மாட்டோம். ஆமாம் தானே? ஹalleluya. இப்போ அப்படி இருக்கும்போது இந்த மனுஷனுக்கு ஒரு 20 வயசு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது 20 வயசில் அவனுக்குள்ள ஒரு கில்ட்டி வந்துருச்சு. ஐயோ எனக்கு என்ன இருக்குது, உடம்பு வியாதியாக இருக்குது, படுத்த படுக்கல கிடக்கிறோம், முடமாக கிடக்கிறோம், என்னை யாருமே காப்பாற்ற ஆள் இல்லையே, எங்கள் அப்பா அம்மா அவனை கஷ்டப்படுத்துகிறேன், எனக்கு யூரின் போகிற ஒரு ஆள் கூப்பிட்டு போகணும், பாத்ரூம் போகிறக்கு ஒரு ஆள் கூட்டிகிட்டு போகணும், என்னை சாப்பாடு ஒரு ஆள் ஊட்டி விடணும், இது எவ்வளோ கேவலமான வாழ்க்கைன்னு நினச்சிட்டு அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். என்னை தூக்கிட்டு போய் அந்த குளத்துக்கிட்ட என்ன பண்ணுங்க, ஒரு ஆள் போட்டுருங்க. அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தாலும் சரி பார்க்கட்டும் சரி, அந்த குளத்தில் என்ன பண்ணிடுங்கன்னு விட்டுருங்க. நான் எனக்கு எப்போ சுகம் கிடைக்குதோ போட்டுரும். 20 வயசு, அந்த 20 வயசுலேருந்து ஒரு 38 வருஷத்தை கணக்கு பண்ணி பாருங்கள், எத்தனை வயசு ஆச்சு. ஒரு நார்மலாக 58 வயசு சொல்லப்போனால் ஒரு 60 வயசுனே வைங்களேன், ஒரு 22 வயசில் போனான்னு வச்சுக்கலாம். 60 வயசில் ஒரு மனுஷன் நம்பிக்கையோடு படுத்து கிடக்கிறார். ஹல்லேலூயா. 60 வயசில் இருக்கிற மனுஷன், வேதத்தில் அப்படி சொல்லப்படலை, நான் சொல்கிறேன். 60 வயதுலேயும் வயதான நிலைமையிலும், 38 வயதினே கூட வச்சுக்கோங்க, அந்த நிலைமையிலையும் அவர் விசுவாசத்தோட அந்த இடத்துல தேவன் எனக்கு சுகம் தருவாருங்கிற ஒரு இருதயத்தில் சந்தோஷத்தோட படுத்து கிடக்கிறார். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா. அதனால் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி சில பிரச்சனைகளை தேவன் அனுமதித்தாலும், சில சூழ்நிலைகள் அனுமதித்தாலும் உங்கள் ஸ்தானத்தில் நீங்கள் நில்லுங்க. ஆமென். சத்தம் ஒரு ஆமென். நான் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன், ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் சில நெருக்கங்கள், சில வியாதிகள், சில பிரச்சனைகள் எல்லாம் வரட்டும், எல்லாம் நம்ம சுற்றி நெருக்கட்டும், ஆனால் தேவனை தேடுவதை விட்டுறாதீங்க. அதான் தேவன் சொல்ல விரும்புகிறாரு. தேவனை தேடுவது விட்டுறாங்க. தேவனை தேடிக்கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை பார்க்கல, ஒரு சுகத்தை நான் பார்க்கல, ஒரு விடுதலையை பார்க்கல, ஐயோ நான் உபவாசம் இருக்கிறேன், சர்ச்சுக்கு நான் தான் ஃபஸ்ட்டாக ஓடி வரேன், என் நாட்கள் எல்லாம் தூரமாக வச்சுட்டு வந்துடுறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு மேன்மை வரல அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த காரியத்தில் தொடர்ந்து நீ தேவனுக்காக காத்துரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எப்பவுமே நான் அதிகமாக சொல்கிறது ஆபிரகாமை பற்றி தான். 75 வயசில் கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு, கிட்டத்தட்ட 25 வருஷம் வெயிட் பண்ண வச்சு பிள்ளையை கொடுக்குறார். ஆபிரகாம் நினச்சிருந்தா ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்ணியிருக்கலாம், வாக்குத்தத்தம் பெற்றதுக்கப்புறம் நமக்கெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுக்குற வரைக்கும் நம்ம கம்முன்னு இருப்போம். ஆமாம் தானே? இந்த பாஸ்டர் வந்தார், வாக்குத்தத்தம் உங்களுக்கு கர்த்தர் இப்படிலாம் உங்களுக்கு செய்ய போகிறார் சிஸ்டர், கர்த்தர் இப்படிலாம் செய்ய போகிறார் பிரதர்னு கேட்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், எதை குறித்து நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஆனால் வாக்குத்தத்தத்தை காதால் கேட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷமே அது நிறைவேறலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், யோசிச்சு பாருங்க. சொல்லுங்கள், என்ன சொல்லுவீங்க? என்ன பிரயோஜனம்? ஒருவேளை அந்த பாஸ்டர் பொய் சொல்லிட்டு போயிட்டார் போல், இல்லை ஏதோ உளறி வச்சுட்டு போயிட்டார் போல், மனசில் தோன்றதை சொல்லிட்டு போயிட்டார் போல் அப்படின்ட்டு நம்ம பல நேரங்களில் நம்ம இருதயத்தில் போட்டு குழப்பிப்போம், இல்லை அதை குறித்து யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் பாருங்கள், வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு முன்னாடி நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஆனால் இன்றைக்கி ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம்,
ஒருவேளை வாக்குத்தத்தம் செஞ்சிருக்கலாம், உங்கள் வாழ்க்கை குறித்து எல்லாமே உங்களுக்கு தெரியலாம், எல்லா தரிசனம் உங்களுக்கு தெரியலாம். ஆனால் யோசிச்சு பாருங்க, ஒரு உண்மையாக கிறிஸ்தவ மனுஷன் மட்டும்தான் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு வாழ்றது நம்ம மட்டும்தான். ஆமென், ஆமாம் தானே? அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது, அடுத்த வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் நம்ம தேவனை நம்பிக்கொண்டிருக்க வாழ்க்கை வாழ்கிறவங்க கிறிஸ்தவர்கள் மட்டும்தான். ஆமென். ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் சொல்கிற, ஆண்டவர் உன்னை எந்த ஸ்தானத்தில் தேவன் வச்சிருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் நீ பொறுமையோடு காத்துரு. எனக்கு ஒரு பிள்ளை கொடுக்காம வச்சிருக்கிறாருங்க, இனி எனக்கு படிப்பில் ஒரு மேன்மையை தராமல் வச்சிருக்கிறாருங்க, இன்னைக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்காம வச்சிருக்கிறாருங்க, இன்னைக்கு ஒரு வீட்டை தராமல் வச்சிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் வீடு கட்டிட்டான், ஆனால் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்ச பணத்தில் என்னால் என்ன பண்ண முடியல, வீடு கட்ட முடியல. சும்மா ஏமாற்றி வீடு கட்டுறவங்கள வீடு கட்டிட்டாங்க. ஆனால் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கிறேன், ஆனால் என்னால் ஒரு சின்ன வீடு கூட என்ன பண்ண முடியல, கட்ட முடியலையே, என்னால் சின்ன கடன் பாரத்துலேருந்து கூட வெளியே வர முடியலேன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை கவலையோடு இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறான். ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, உன் ஸ்தானத்திலே பொறுமையோடு கூட காத்திரு. ஹல்லேலூயா. 38 வருஷம் அந்த மனுஷன் அதுதான் செஞ்சார். அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, பக்கத்தில் காட்கள்லாம் பேசாமல் எந்திரிச்சு போயா, 38 வருஷம் சும்மா இங்கே உட்காந்து படுத்துக்கிட்டே கிடக்கிற, எங்களுக்காச்சும் இடம் கொடு, கொஞ்சம் ஓரமாக போய் படுன்னு கூட சொல்லியிருக்கலாம். அந்த ஓரமாக போய் படுக்கிற கூட அவனுக்கு என்ன இல்லை, ஸ்ட்ரென்த்து கிடையாது. படுத்த இடத்துல என்ன பண்ணியிருக்க, 38 வருடமும் அவனை தூக்கிவிட ஆள் இல்லாமல், அவனை கொண்டு போக ஆள் இல்லாமல் படுத்த படுக்கையிலேயே கிடக்கிறான். அதில் நம்ம பல நேரங்கள் யோசிப்போம், ஐயோ நான் காத்திருக்கிற நாட்களை என்னை யாருமே நேசிக்கலையே, யாருமே என்னை விடலையேன்னு சொல்லிட்டு நம்ம பல நேரங்களில் கவலைப்படுவோம். அந்த காத்திருக்கிற நாட்களில் கர்த்தர் ஒரு எம்ப்டினஸை உருவாக்குவார். அவரே தான் உருவாக்குறார். ஆமென். ஒரு வெறுமையை உருவாக்குவார். யாருமே என்னை நேசிக்காதது போல, யாருமே என்னை புரிஞ்சு கொள்ளாதது போல, யாருமே என்னை நேசிக்காமல் இருக்கிறது போல, அப்படி ஒரு தனிமையான ஒரு ஃபீலிங்கை ஆண்டவர் கொண்டு வருவார். ஏன் அப்படின்னா, அந்த காத்திருப்பை, அந்த ஆர்வத்தை இன்னும் அதிகரிப்பதற்காக. ஆமென். சத்தம் ஒரு ஆமென். இப்போ என்ன நடக்குது பாருங்க, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் காத்துட்டு இருக்கிறாரு. காத்துட்டு இருந்த உடனே எல்லாருக்கும் சுகம் நடக்குது, அற்புதம் நடக்குது, வியாதி மாறுது. திடீர்னு பார்த்தா பக்கத்தில் படுத்து கிடந்தாலும் வீட்டுக்கு சுகத்தோடு சிரிச்சுக்கிட்டு, ஏய் முனிசாமி பாடுறா, நான் வீட்டுக்கு போறேன்னு அவன் பாட்டுக்கு ஜாலியமாக போயிட்டு இருக்கிறான். இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, வெயிட் பண்ணி பார்க்குறாரு. ஒரு மாற்றமும் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. யோசிப்பு வாழ்க்கையில் தான் நடந்துச்சு. அந்த யோசேப்புக்கு சிறைச்சாலையில் போட்டாங்க, எகிப்தில் போட்டாங்க. ஆனால் யோசேப்பு தன் ஸ்தானத்திலே பொறுமையோடு காத்திருந்தான். நம்மளாம் தான் நம்ம இருப்போம், நம்மளை சிறைச்சாலையில் போட்டாங்க, இல்லை நம்மளை எகிப்தில் விற்று போட்டாங்க, அண்ணங்களாம் சேர்ந்து விற்றுட்டாங்கன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படியாச்சும் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி நம்ம இருக்கிற இடத்த சொல்லிடணும், இல்லை எப்படியாச்சும் கத்தி கதறி, ஐயோ நான் எந்த தப்பும் செய்யவில்லையே, என்ன எதற்காக நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு யோசேப்பு போல நம்ம கத்தி கதறி இருப்போம். ஆனால் யோசேப்பு பாருங்க, ஒன்றுமே பண்ணலை. தேவன் அனுமதிக்கிற வழிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் அனுமதிக்கிற பாதைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் சொன்னதோ மேன்மையாக வைப்பேன்னு சொன்னார். உன் சகோதரர்லாம் உனக்கு கீழே விழுந்து உன்னை பணி வாங்கப்பான்னு சொன்னார். ஆனால் நடந்தது என்னவோ, அந்த சகோதரரை சேர்த்து குழியில் போட்டாங்க, வித்து போட்டாங்க, அடிமையாக்கப்பட்டான், சிறைச்சாலையில் போடப்பட்டான், ரொம்ப துன்புறுத்தப்பட்டான். ஆனால் பாருங்க, அந்த யோசேப்பு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் புரிஞ்சிருந்தாரு. தேவன் எனக்கு இதை அனுமதிக்கிறார், இந்த நேரத்தில் நான் பொறுமையோடு கூட என்னிடத்துல என் ஸ்தானத்தில் நான் காத்திருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இனிமே உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாது, நான் ஓடி போயிடுவேன் அப்படிங்கிற வார்த்தை உங்க வாயிலிருந்து. இப்படிலாம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, வீட்டை விட்டு என்ன பண்ணிடுவேன் நான். பிள்ளைகள் சில நேரங்களில் சொல்லுவோம், இப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்காணாத இடத்துக்கு என்ன பண்ணிடுவேன், ஓடி போயிடும், லெட்டரை எழுதி வச்சுட்டு ஓடி போயிடுவேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் தான் இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி ஓடி போய் எங்கேயாவது குதிச்சிருவேன், எங்கேயாவது செத்துருவேன் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே ஓடிட முடியும்? எங்கே ஓடினாலும் திரும்பவும் அந்த நதி நம்ம வீட்டுக்கே நம்மளை விட்டுட்டு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா எங்கேயும் ஓட முடியாது. ஆண்டவர் பிள்ளைங்க, தரிசனம் வைக்கப்பட்ட பிள்ளைங்க, தற்கொலைக்கான முடிவை நீங்கள் எடுக்கவே கூடவே கூடாது. ஏன்னா உங்கள் வாழ்க்கை மேலே ஒரு பெரிய திட்டம் இருக்குது. அதுக்கு முன்னாடி அதுக்கு நீங்கள் முந்திக்கொள்ளவே கூடாது. இது கர்த்தர் வச்சிருக்கிற நேரம். இதுக்கு வியாதி வரட்டும், பிரச்சனை வரட்டும், போராட்டம் எழும்பட்டும், நீங்கள் பொறுமையோடு சகித்து காத்திருங்க. அதுதான் தேவன் அந்த 38 வருஷம் அந்த மனுஷன் பண்ணார். பொறுமையோடு கூட காத்திருக்கிறாரு. எல்லாரும் தூசித்த போது அவர் பொறுமையோடு கூட காத்திருக்கிறாரு. எல்லாம் இழந்த போது கூட ஒரு பொறுமையோடு காத்திருக்கிறாரு. மனைவி பக்கத்தில் இல்லை, பிள்ளைகள் இல்லை, கல்யாணம் ஆகலை, ரொம்ப வெறுமையான மனுஷனாக இருக்கிறாரு. வாழ்க்கையில் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் தனிமையாக அந்த அழுத பாருங்க, படுக்கையில் அழுது கொண்டு அவர் காத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பல நேரங்களில் நம்முடைய கண்ணீர் படுக்கைகளுக்கும் தலகாணிக்கும் நிறைய தெரியும். படுத்துட்டே சிலர்லாம் அழுதுகிட்டே இருப்போம். ஆமாம் தானே? யாரெல்லாம் அதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க? நான் நிறையா அழுதுருக்கிறேன். படுக்கையில் அப்படியே தலகாணியில் அப்படியே கண்ணை வச்சு தலகாணி ஃபுல்லாக நினைஞ்சிரும். தலகாணி ஃபுல்லாக அப்படியே கண்ணீராக இருக்கும். ஆனால் எதை குறித்து நான் அதிகமாக அழுதுருக்கேன் அப்படின்னா, ஆண்டவர் என் மேலே வச்சிருக்க அன்பை குறித்து தான் அதிகமாக அழிச்சிருக்கிறேன்.
என்னுடைய பிரச்சனையை கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் நான் அழுது, ஆண்டவரே என் பிரச்சனையை எப்படி ஆகிலும் மாற்றுங்கப்பான்னு அழுததே கிடையாது. தேவன் என்ன போய் நேசிச்சார் பாருங்க அப்படிங்கிற ஒரு அந்த ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் என் இருதயத்தில் அதிகமாக வரும். ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். நான் இந்த பாதையில் என்னை கர்த்தர் நடத்துகிறார் அப்படின்னா நான் வேற பாதையில் ரூட் மாதிரி ஓடுவதற்காக நடத்தலை. ஆமென். கர்த்தர் எனக்கு பிரச்சனை அனுமதிக்கிறார் அப்படின்னா பிரச்சனையை விட்டுட்டுப்பா, சரி இந்த பிரச்சனை வந்துருச்சா, சரி ஓகே அடுத்து வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணுன்னு சொல்றதுக்காக நான் அனுமதிக்கல. அந்த பிரச்சனையோடு கூட நீ பொறுமையாய் நீ காத்திருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அதை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், ஏன் ஆண்டவரே பிரச்சனை அனுப்பாமலே என்ன பண்ணலாம், நீங்க என்ன காப்பாத்திருக்கலாமே. ஏன்னா ஆண்டவர் நினைச்சிருந்தா 38 வருஷத்துக்கு முன்னாடியே இவனை தொட்டிருக்கலாமா இல்லையா? சொல்லுங்க, தொட்டிருக்க முடியுமா முடியாதா? 38 வருஷத்துக்கு முன்னாடியே இவனை தொட்டு இருக்கலாம், அவர் செஞ்சிருக்கலாம், அவரால் கூடும் அது. ஆனால் கர்த்தர் 38 வருஷம் தாண்டியும் தொட்டது காரணம் இந்த மாதிரி உட்கார்ந்து 10 பேர் கேட்பாங்கப்பா, இவங்களுக்கு ஒன்றை நான் சாட்சியை வைப்பங்கிறதுக்காக கர்த்தர் சில பாதைகளை அவன் வாழ்க்கையில் அனுமதித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒன்றை மட்டும் நான் புரிஞ்சு கொள்ளுங்க, நான் போகிற எல்லா பாதையும் மற்றவர்களுக்கு என் வாழ்க்கை சாட்சியை நிறுத்துவதற்காக. எந்த சாட்சியை போய் சொல்வீங்க? ஆண்டவர் இன்னைக்கு வந்து எப்படிப்பா ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படிப்பா உங்கள் வாழ்க்கை இயேசு எப்படிப்பா நல்லவர்னு சொன்னால் நீங்கள் என்ன சாட்சி சொல்லுவீங்க? பிரச்சனை இல்லைன்னா சாட்சி சொல்லுவோமா? சில பிரச்சனைகளை கர்த்தர் சாட்சிகளுக்காகவே அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. சில சூழ்நிலைகளை கர்த்தர் சாட்சிகளுக்காக அனுமதிக்கிறார். இந்த மாதிரி போனங்க, வெறுமையாய் போன இடத்துல கர்த்தர் ஒரு மேன்மையை வச்சிருந்தாருன்னு சொல்லி அதே சூழ்நிலையில் ஒருத்தர் வருவான், அதே வியாதியில் ஒரு மனுஷன் வருவான், அதே பாரத்தில் ஒரு மனுஷன் வருவான். உங்க சாட்சி அவனை கர்த்தருக்கு நேராக கொண்டு செல்லும். ஹல்லேலூயா. சத்தமூர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, தேவன் உங்களை எங்கே வச்சிருக்கிறாரோ, தேவன் அங்கே உங்கள் வீட்டில் வச்சிருக்கலாம், ஆசீர்வாதம் ஏதேனும் சபையில் வச்சிருக்கலாம், கஷ்டப்பட்டு செய்கிற தொழிலில் வச்சிருக்கலாம். அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், அங்கே உங்களுக்கு பிரச்சனை வரலாம், அங்கே உங்களுக்கு வேதனை வரலாம், அங்கே உங்களுக்கு வியாதி வரலாம். ஆனால் நீங்கள் அந்த இடத்த விட்டு ஓட நினைக்காம பொறுமையோடு காத்துருங்க, பொறுமையோடு காத்துருங்க. ஹல்லேலூயா. பல பேர்லாம் பிரச்சனை வந்த உடனே அடுத்த ஸ்டெப்புக்கு எகிரி ஊச்சிடுவோம். ஆமாம் தானே? ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சோ, இல்லை வந்து தனிப்பட்ட வாழ்வு ஒரு பிரச்சனை வந்துருச்சோ, அதில் சபையிலேயே நம்ம வந்து ஒரு பிரச்சனை வந்துட்டாலும் உடனடியாக என்ன பண்ணிடுவோம்? பிரச்சனை வந்துச்சா வேறு சபைக்கு போகலாண்டா அப்படின்னு கிளம்பி போயிடுவோம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, அந்த இடத்துல காத்துரு, அதே இடத்துல தேவ சமூகத்தில் அமர்ந்துரு, அவர் குறித்த நாட்கள் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. முதல் காரியம் அவர் பண்ண ஒரே காரியம் அதுதான். முதல் காரியங்கிற விட அவர் பண்ண ஒரே ஒரு காரியம், அவரால் ஒன்றும் பண்ண முடியல, அவர் பண்ண ஒரே ஒரு காரியம் தன்னுடைய பலத்தை மிஞ்சி அவர் பண்ணுறாரு, காத்திருக்கிறார். ஸ்டில் வெயிட்டிங். அவர் முழு மனதோடு என்ன பண்ணுறாரு? முழு மனதோடு என் வாழ்க்கையில் எப்படி ஆகல எனக்கு குளத்தில் தூக்கி ஒரு ஆளாச்சு என்ன பண்ண வராமே போகிறாங்க. ஒரு வருஷம் காத்தாச்சு, எப்படியா 40 வருஷமாச்சு என்ன பண்ணுவாங்க, என்ன யாராச்சும் ஒருத்தர் குளத்தில் தூக்கி விடுவாங்கங்கிற நம்பிக்கை அவருக்குள்ள. யாராச்சும் ஒரு நாளாக ஒருவராச்சும் என்ன பண்ணுவாங்க, கூட ஒரு நாள் என்னை தூக்கிட்டு போயிட்டு, சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்துருப்பாங்க, இவனை தூக்கிட்டு போனாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, போக முடியாதுன்னா நம்ம ஓடுவோன்னு முந்திரி கொட்ட மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, குடுகுடுன்னு ஓடி அவரை விட்டுட்டு போயிருப்பாங்க. அவர் காத்திருப்பார், யாராச்சும் என்னை நேசித்து பாவம் பரிதாபமாக கிடக்கிறாரு, நம்ம தூக்கிட்டு போய் அந்த குளத்துக்குள்ளே போடுவோன்னு யாராச்சும் வருவாங்கன்னு காத்திருந்தாரு. ஆனால் வேற யாரும் வரல. வானத்தை பூமியும் அவனுடைய கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் அந்த இடத்துல வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் பண்ண ஒரே ஒரு காரியம், தான் ஸ்தானத்திலே அவன் காத்திருந்தான். தேவன் பண்ண ஒரு காரியம், அவனை காண்கிற ஒரு தேவன் அந்த இடத்துல வந்தார். ஹல்லேலூயா. உங்களை நான் சொல்கிறேன், உங்களை காண்கிற ஒரு தேவன் அந்த இடத்துல வந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு பெதஸ்தாவும் தேவையில்லை, கொதஸ்தாவும் தேவையில்லை. அந்த இடத்துல ஒரு மகிமையான ஒரு அற்புதத்தை கத்து செய்து முடிக்க முடியும். பல நேரங்கள் நம்ம யோசிப்போம், ஆண்டவரே இந்த லோன் காரியத்தை நீர் எனக்காக செய்து முடித்தீரான நல்லமா இருக்குது, எனக்கு இந்த தேவைகளை சந்திப்பீரானால் இந்த வழியில் எனக்கு வர வேண்டியது இருக்குது ஆண்டவரே. நான் சொல்கிறது வெறும் லோனை மட்டும் சொல்ல, இந்த வழியில் எனக்கு பணம் வர வேண்டியது இருக்கிறது, இந்த வழியின் படியாக நீ எனக்கு அற்புதத்தை செய்தீரானால் நம்மகிட்ட ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவோம், இப்படி நீர் செய்தால் நல்லமா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் வந்தார்னா உங்கள் லோனும் தேவையில்லை, எந்த பேணும் தேவையில்லை, கர்த்தர் பணத்தை சந்தித்து உங்களுக்கு தேவைகளை ஆசீர்வாதமாக மாற்றி போதுமானவராக இருக்கிறார். எங்கேயோ வசனம் சொல்லியிருக்குதா, இயேசு ஒருத்தர் வந்தார், அவர் தூக்கிட்டு போய் பெதஸ்தாவில் வைத்தார். பெதஸ்தாக்குள்ள ஆள் அனுப்புறதே அவர் தான். ஹல்லேலூயா. மனுஷனை அனுப்புறதே அவர் தான், மனுஷனை உதவி செய்ய அனுப்புறதே அவர் தான். பல நேரங்களில் முன்னாடியே சொன்னது போல நம்ம ஆட்கள் மனுஷன் மூலியமாக ஒரு அற்புதம் நடந்துட்டா உடனடியாக மனுஷனையே அன்பு செலுத்த ஆரம்பிச்சிடுவாங்க, மனுஷனையே தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஆண்டவர் ஆண்டவரை மறந்துடுவாங்க. காக்காவை அனுப்பிச்ச ஆண்டவரை
மறந்துடுவாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சூழ்நிலை நமக்கு அது இல்லாமல் இருந்தாலும் நம்மளை உண்டாக்கின ஒரு தேவன் இந்த ரைட் டைம் எனக்கான ஒரு குறித்த நேரம் வரும்பொழுது அவர் என்ன தேடி வருவார். எப்போ அப்படின்னா, நான் எங்கே வச்சுருக்கிறேனோ அங்கே பத்திரமா நான் பொறுமையோடு காத்திருக்கும்போது யார் என்னை தேடி வரலனாலும் அந்த தேவன் என்னை தேடி வருவார். பாருங்கள், அந்த எத்தனையோ பேர் படுத்து கிடந்தாங்க இல்லையா? அவர் நினச்சிருந்தா சூம்பின கையுடைய மனுஷங்க வா, உனக்கு கை சூம்பி இருக்குதா, சரி ஓகே உனக்கு சுகம் தரேன்னு ஜெபம் பண்ணல. அதே போல் வசனம் சொல்லுது பாருங்கள், அந்த 3ஆம் வசனத்தில், குருடனா பண்ணி நீ வாப்பா வந்து உன்னை சுகமாக்குறேன்னு சொல்லலை. சப்பானியாக இருக்கிறியா, சரி ஓ சப்பானி என்னன்னு அப்படின்னா அவனால் எந்திரிச்சு என்ன பண்ண முடியாது. கால்கள் 2 பலனடைந்தவன் அந்த சப்பானியை போல உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிற மனுஷன். ஆண்டவர் நினைச்சிருந்தா அவங்க இப்போ அந்த பலன் கையில் பலன் இருக்கிறனால அவங்க நினைச்ச என்ன பண்ணிடலாம், அந்த குச்சி ஊனி கூட போயிடலாம். ஆனால் அந்த மனுஷன் பாருங்க படுத்த படுக்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் போறதுக்கு பலன் இருக்கு. ஆனால் இந்த மனுஷனுக்கு கர்த்தர் ஏன் இந்த மனுஷனை தேடி வராருன்னா, இந்த மனுஷன் 38 வருஷம் தன் ஸ்தானத்தில் அவன் காத்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நினைச்சிருந்தா வேற யாரையோ தேடி போய் குருடனா அவன் சுகமாக்கலாம் நினைச்சிருக்கலாம். ஆனால் இத்தனை வியாதியஸ்தர்களை தாண்டி ஒரு மனுஷன் ஓரத்தில் அங்கே படுத்து கிடக்கிறான். அவனுடைய காத்திருப்பை கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. சொல்லப்போனால் இயேசு பிறகுறதுக்கு முன்னாடி இருந்தே அவன் படுத்தா இருக்கிறான். ஆமாம் தானே? ஆமென். இயேசு பிறகுறதுக்கு முன்னாடி இருந்தே அவர் 38 வருஷம்னா இயேசு பிறகுறதுக்கு முன்னாடி இருந்தே தான். அவர் 30 வயசுல தான் ஊழியத்துக்கு வந்தார். 3 வருடங்கள் தான் அவருடைய ஊழியமே. சொல்லப்போனால் 33 வருடத்தில் அவருடைய மரணம் நடந்துருச்சு. ஆமாம் தானே? கரெக்டாக சொல்கிறேன். ஓகே, அப்படி பார்த்தா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே அவன் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதம் நடக்காமல் இருப்பதற்கு காரணம், உங்கள் வாழ்க்கை நடக்க போகிறது அற்புதம் கிடையாது, அதிசயம் கிடையாது, அது தேவ மகிமை விளங்குவதற்கான நாள். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் வெறும் அதிசயமாக அது பேசப்படாது, அது தேவனுடைய மகிமையாய் அது பேசப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இத்தனை வருடங்கள் தாண்டியும் பாருங்க, 2000 சில்லற வருடங்கள் தாண்டியும் நம்ம இன்னைக்கு இந்த 38 வருடம் உள்ள மனுஷனை கொடுத்து நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அவனுக்கு நடந்தது வெறும் அற்புதம் கிடையாது, வெறும் அதிசயம் கிடையாது, அது மகிமை. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையை அந்த நாட்களிலே அவன் வாழ்க்கையில் விளங்க செஞ்சார். இன்னைக்கு ஒரு வேளை சில நாட்களில் ரொம்ப நீங்கள் காத்திருக்கிறது போல இருக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை இங்கே பிள்ளைகளுக்காக நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆண்டவரே, இந்த பிள்ளை இந்த மாதத்தில் நீங்கள் பிறந்தா நல்லா இருக்குமே, அடுத்த மாதமே எனக்கு அற்புதம் செஞ்சால் நல்லா இருக்குமே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கர்த்தர் ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறாரா, ரொம்ப காத்திருக்க வைக்கிறாரா? அது பிறக்க போவது சாதாரண பிள்ளை இல்லை, அது பலனுள்ள மகிமை உள்ள ஒரு பிள்ளையாக பிறக்க போகுது. ஹல்லேலூயா. சத்தமூர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவன் பண்ண ஒரே ஒரு காரியம், தன் ஸ்தானத்தில் அவன் காத்திருந்தான். வேற எங்கேயும் ஓடி போக நினைக்கல, வேற எதையும் ட்ரை பண்ண நினைக்கல. நம்மளால தானே பண்ணுவோம். ஒரு கடன் பிரச்சனை அதிகமாயிருச்சுன்னா ஆண்டு சமூகத்தில் ஒரு 10 மணி நேரம் காத்திருந்து பார்ப்போம், ஒரு நாள் ஃபுல்லாக காத்திருந்து பார்ப்போம். அடுத்த நாளடியே உடனடியாக கந்து வட்டிக்காரன் வீட்டுக்கு போயிட்டு, இல்லை ஏதோ பண தேவைகள் சந்திக்கிற மனுஷன் வீட்டுக்கு நம்ம போக மாட்டோமா? சொல்லுங்க. இல்லை ரொம்ப வியாதியில் படுத்து கிடக்கிற நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக உபவாசத்தில் இருந்து, கர்த்தாவே நீர் என்னை சுகமாக்க வல்லமை உள்ளவர் சொல்லி விசுவாசத்தில் இருப்போம். கொஞ்சம் தலைவலி எச்சாயிடுச்சுன்னா அடுத்த நாள் என்ன பண்ணிடுவோம்? ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போவீங்களா மாட்டிங்களாங்க? ஆட்டோமேட்டிக்காக வண்டியை நிப்பாட்டி ஆட்டோவை தூக்கி உள்ளே போட்டு, ஆட்டோக்குள்ளே நம்மளை தூக்கி போட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலில் போய் நம்மளை அட்மிட் பண்ணி, அந்த ஹாஸ்பிட்டலுக்காரங்க நம்மளை பயமுடுத்தி நம்மளை அப்படியே ஒரு நடுங்க வச்சு, அப்படியே இல்லைங்க இது மரண தருவாயில் இருக்கிறாரு. பார்த்துருக்குறீங்களா? இன்றைக்கி நானும் எப்பவும் நிறைய தடவை பார்த்துருக்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த ப்ரெக்னென்ட் டைமில் செக் பண்ண போகிறப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, குழந்தை சூப்பராக இருக்குது, அதனால் குழந்தை நல்லா சூப்பராக இருக்குதுங்க, டாக்டர்லாம் சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது, குழந்தை நல்லா இருக்குது. கடைசி ஒரே நாளில் குழந்தை தலை இப்படி ஆயிடுச்சும்பாங்க. பார்த்துருக்கீங்களா? தண்ணியே இல்லைங்க வயிற்றுக்குள்ளே. முந்தானத்தானே வந்து பார்த்தேன் வயிற்றுக்குள்ளே அவ்வளோ தண்ணி இருக்குன்னு, இப்போ பார்த்தா தண்ணியே இல்லை அப்படிம்பாங்க டாக்டர். ஆமென், அல்லேலூயா. அதில் அதுக்கான காரணம் என்ன? அடுத்து ஆப்ரேஷன் பண்ணி அமௌண்ட்டை வாங்குறதுக்காகத்தான். ஆமென். ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம், ஏன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி நம்ம சொல்ல முடியாது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், டாக்டர்ஸ் பொறுத்தளவுக்கு நம்மளை என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து முதுகில் என்னோட ஒரு கட்டி இருந்துச்சு. அதாவது என்னுடைய அந்த முதுகை முடிகிற அந்த ஒரு ஜாயிண்டில் எனக்கு ஒரு பெரிய கட்டி. அதாவது பார்த்திங்கன்னா அதில் சலம் வந்துகிட்டே இருக்கும், ரொம்ப வேதனையாக இருக்கும், ஒரு பேண்ட்டு கூட போட முடியாது, ரொம்ப வலிக்கும் பயங்கரமாக. இப்போ டச் பண்ணாலே பார்த்திங்கன்னா உயிர் போகிற வலிக்கும். என்னுடைய திருமணம் ஆவதுக்கு முன்பதாக நானே அம்மாவை என்ன பண்ணோம், ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு எதர்ச்சியாக என்னோடய தாத்தாவை பார்க்குறதுக்கு போனோம். அந்த பிரேம் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவரை சந்தித்து டாக்டரை பார்த்து பேசணும். அவர் ஒரு கிறிஸ்டியன் தான், ஜெபிக்கிற ஒரு மனுஷன்.
அவர்கிட்ட போய் சொன்னோம், இது மாதிரி ஊழியக்காரங்க அப்படின்னோடனே அவர் ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார், அதுக்காக தானே ஆண்டர்களை படைச்சிருக்கிறாரு, ஆண்டர் நினச்சிருந்தா மருத்துவர்களை வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்ன உடனே அவர் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க. பார்க்குறேன், அதில் பார்த்தா ஒரு 1/2 கிலோ சதையை அப்படியே அறுத்து எடுத்துருக்குறாங்க. அதுலேயும் சொல்கிறாங்க சதையை மறுபடியும் என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல வைக்க மாட்டோம், அது வந்து ஒரு ஆப்ரேஷன் ஓட்டையாகவே தான் இருக்கும். ஆனால் வந்து அது நீங்கள் பண்ணிக்கிட்டால் நல்லது, இதை பண்ணாலும் திரும்ப வராதுன்னு எங்களால் என்ன பண்ண முடியாது, ஷுவராக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதை கேட்ட உடனே நடுங்கிருச்சு. அவர் காமிச்ச ஃபோட்டோவை பார்த்த உடனே துண்டங்கான துணியங்காலன்னு எப்படா ஹாஸ்பிட்டல் விட்டு என்ன பண்ணிடுவோம், எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த ஊசி போட்டுடலாமா, அப்புறம் வந்து அந்த ஏதோ ஒரு மாத்திரை கொடுப்பாங்களே ஆப்ரேஷனுக்கு முன்னாடி, அந்த மயக்க வர என்னம்மா அனஸ்ன்னு சொல்லி அந்த மாத்திரை கொடுங்கப்பா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நர்ஸு கிசி எல்லாம் என்னை சுற்றி நின்ட்டாங்க. எனக்குன்னா பயம், அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே எனக்கு என்ன இருந்துச்சு, பயம் வந்துருச்சு. கிளம்பி ஓடு வேண்டான்னு சொல்லிட்டு எப்படியோ தப்பிச்சு எங்கள் அம்மாலாம் பிடிச்சி வச்சுட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணு, இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது, அதுவும் மேரேஜுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 3 மாதம் முன்னாடி இப்படி நடந்தால் எப்படி இருக்கும். அந்த இடத்துல 3 மாதம் முன்னாடி நான் வேறு அங்கே நின்ட்டோம். அடுத்து என்னோடய மாமனாருக்குலாம் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்படி இருக்குதுப்பா, வந்து ஆப்ரேஷன் பண்ணி சொன்னால் பண்ணிக்க மாட்டேங்க அப்படிங்கிற எல்லாரும் சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுங்க, அது வந்து என்ன பண்ணுங்க, எடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஆண்டவரே நீங்கள் என்னை சுகமாக்குங்கப்பா. டாக்டர் சொல்லிட்டாங்க இது ஆப்ரேஷன் பண்ணாமல் வேலை வழியே இல்லை, அதை சுகமாக்கவே முடியாது, அது வந்து இருக்கிறதுக்கு வீங்கிட்டே தான் போகும். அதுக்கான காரணம்னா முடி வந்து என்ன ஆச்சுன்னா உள்ளே போய் அது சீல் வந்துருச்சு, வச்சிருச்சு, அதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அதை கட் பண்ணி மட்டும் என்ன பண்ணணும், எடுக்கணும்னு சொல்லி விட்டுட்டாங்க. திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் பின்னாலும் அந்த ஒரு வியாதியோடு தான் நான் இருந்தேன். என்னோடய ஷர்ட் பேண்ட் போட்டேன்னா அந்த பேண்ட்டோடைய அந்த எடுத்து பார்க்கும்போது ஒயிட் ஷர்ட் போட்டு இன் பண்ண முடியாது. இன் பண்ணிவிட்டு நான் வெளியே எடுக்கும்போது சட்டை ஃபுல்லாக ரத்தமாக தான் இருக்கும். அந்த பின்னாடி அந்த ஷர்ட் ஃபுல்லாக இன் பண்ணி நான் இன்னும் எடுத்து விடும்போது அந்த சட்டை ஃபுல்லாகவே ரத்தமாக தான் இருக்கும். கொஞ்சம் நாட்கள் ஆச்சு. அங்கே இருக்கிற அந்த முடியை மட்டும் க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிமா சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி ஆண்டவரே சுகமாக்குங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி மருத்துவர்கிட்ட போக மாட்டோம், ஆண்டவரே நீங்கள் சுகமாக்குங்கப்பான்னு ஜெபம் பண்ண இன்றைக்கி அந்த கட்டி இருந்த இடமே இல்லை. அல்லேலூயா. நான் பக்கத்து வேற எங்கேயோ செஞ்ச அற்புதத்தை சொல்லலை. இன்றைக்கி என் வாழ்க்கையில் இன்றைக்கி என் அம்மாவுக்கு தெரியும், எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் ஜெபம் பண்ணி வேறு எதுவுமே போடலை. இந்த ரெமடியை போடுங்க, அந்த ரெமடி, எந்த ரெமடியும் போடலை. நாங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரே எங்களுக்கு சுகம் தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். என்னுடைய சித்தி எங்களுக்குலாம் கூட தெரியும், அந்த ராஜேந்திர பதன் கூட போய் பண்ணிக்கோப்பான்னு சொல்லி அவரும் ரொம்ப அடம் பிடிச்சாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு விசுவாசம், கர்த்தர் ஒரு சுகத்தை தரட்டும்னு விசுவாசித்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த இடம் அடையாளமே தெரியாத அளவுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை தேவன் எங்கள் சரீரத்தில் கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரையும் தேவன் காத்திருக்க வைக்க மாட்டார், ஆனால் உங்களை காத்திருக்க வைக்கிறார். அப்படின்னா அட் த ரைட் டைம் ஆண்டவர் உங்களுக்கு குறித்த நாட்கள் வரும். ஆண்டவர் உங்களை காண்கிற நாட்கள் வரும். 38 வருஷமாக உங்களை யாரும் பார்க்கலையா, ஆண்டவர் உங்களை பார்க்கிற நாட்கள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நினைப்பான், மனசுக்குள்ள நினச்சிருப்பான், ஐயோ எல்லாரும் ரோட்டு வழியே போகிறாங்களே, என்ன ஒரு ஆள் கூட கவனிக்க ஆளே இல்லையே. ஒரு ஆள் கவனிச்சுதான் என்ன பண்ணியிருக்கலாம், நிச்சயமாக அவனை தூக்கி அந்த குளத்துக்குள்ளே வச்சிருக்கலாம். ஆனால் அந்த மனுஷனை ஒரு ஆள் கூட கவனிக்க ஆள் இல்லை. ஆனால் வானத்தை பூமி உண்டாக்கினவருடைய பார்வை அந்த மனுஷன் மேலே பட்டது. ஹல்லேலூயா. சத்தமூர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நாங்கள் சொல்கிறேன், தேவன் உங்களை வச்சிருக்க ஸ்தானத்தில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா ஆசீர்வாதத்தின் கண்கள் உங்களை தேடி வரும். ஆமென். அதனால தான் ஆதாமை குறித்து ஆண்டு சொல்கிறார், ஆதாமே வேர் ஆர் யூ, ஆதாமே நீ எங்க? ஏன்னா ஆதாம் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு என்ன பண்ணிட்டான், வெளியே போயிட்டான். ஆதாம் ஸ்தானத்துக்குள்ள இருந்திருப்பான் அப்படின்னா அந்த கர்த்தர் நம்ம கண்கள் என்ன பண்ணிருப்பாரு, பார்த்திருப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால சொல்றேன், வியாதி வரட்டும். அதனால தான் நேற்று தினத்தில் என் மனைவிட்ட பேசும்போது அது ஒரு பெரிய காமெடியான விஷயம். அந்த ஆதாமுடைய விஷயத்தை பற்றி பேசிருக்கும்போது தெரியும் சொன்னாங்க, நல்ல வேலை அந்த ஏவாள் வந்து சைனாக்காரியா இல்லை. சைனாக்காரியா இருந்தால் இந்நேரம் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த சர்ப்பத்தை பிடிச்சி ஃப்ரை பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம தமிழ்நாட்டுக்காரியாக படைச்சிட்டார் போல. சைனாக்காரியாக படைச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் சர்ப்பத்தை பிடிச்சி என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு வாட்டி ஒரு வதக்கி இந்நேரம் அதை சுக்கா பண்ணி சாப்பிட்ருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆதாம் பாருங்க, அவருடைய ஸ்தானத்தில் இருந்திருந்தா அப்படின்னா கர்த்தருடைய கண்கள் அவனை கண்டிருக்கும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்களுக்கு வியாதியில், நெருக்கத்தில், பிரச்சனையில் நீங்கள் இருக்கிறீங்களா, நீங்கள் அவருடைய ஸ்தானத்தை விட்டு விலகி ஓட நினைக்காதீங்க. பிரச்சனையோடு இருந்தாலுமே, வியாதியோடு இருந்தாலுமே, தேவையோடு இருந்தாலுமே அவர் சமூகத்தில் வந்து உங்கள் ஸ்தானத்தில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா தேவனுடைய கண்கள் ஒரு நாள் உங்களை காணும். எப்பன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அட் ரைட் டைம் உங்களுக்கான நாட்கள் வரும் பொழுது, உங்களுக்கான ரெகபோத் வரும் பொழுது, உங்களுக்கான நாட்களை கர்த்தர் வச்சிருக்கும் பொழுது அந்த கண்கள் நிச்சயமாக உங்களை காணும்.
ஹல்லேலூயா. நிச்சயமா அவருடைய கண்கள் உங்களை பார்க்கும். 38 வருஷம் கடந்திருக்கலாம், யாருடைய கண்கள் உங்களை பார்க்காம இருக்கலாம், யாருடைய பார்வை உங்க கண்களில் பார்க்காம இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாட்களிலே தேவன் உங்களுக்கு தயவு பாராட்டுகிற நாட்கள் வரும். அன்னைக்கு நீங்கள் சொல்லுவீங்க, என்னை உங்களுடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. தாவீது ராஜா ஒரு வேத வசனத்தில் அழகாக சொல்றாரு. சங்கீதம் 40வது அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க பாருப்பா. சங்கீதம் 40வது அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்தை ஒரு சத்தமாக வாசிங்கம்மா. மைக்ல ஒரு டைம் வாசிங்கம்மா. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். தாவீது சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்காக என் ஸ்தானத்துல பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா. இதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? என்னுடைய ஸ்தானத்துல நான் பொறுமையோடு வியாதியை சகிச்சுட்டு, பிரச்சனையை சகிச்சுட்டு, எல்லாத்தையும் சகிச்சுட்டு காத்துட்டு இருந்தேன். அவருடைய ஃபோக்கஸ் ஒரு நாள் என் பக்கம் திரும்பிச்சு. ஹல்லேலூயா. கேமராமேன்ட்ட கேட்டால் தெரியும். எப்படி சில நேரங்கள் என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிட்ற நேரத்தில் உட்காந்துருப்போம், நல்லா சாப்பிட்ருப்போம், திடீர்னு என்ன பண்ணிடுவாங்க, கேமரா வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், திடீர்னு சாப்பிடுவோம், இல்லைன்னா அப்படியே சாப்பிடாது போல் அப்படியே மேலேயும் கீழே பார்ப்போம், அப்படியே கையை அப்படியே பண்ணுவோம் வாய்க்குள்ள. ஆனால் சோறு என்னாகாது, போகாது. ஏன்னா ஃபோக்கஸ் உங்கள் பக்கம் என்ன ஆயிடுச்சு, இப்போது திரும்பிடுச்சு. ஹல்லேலூயா. தாவீது தான் சொல்கிறாரு, நான் கர்த்தருக்காக நான் பொறுமையோடு வெகு காலமாக காத்திருந்தேன், ரொம்ப கஷ்டத்தோடு காத்திருந்தேன். சவுல் என்னை அடித்தான், என் பிள்ளை என்னை மிதிச்சான், ஐயோ கோலியாத்தை கொல்ல வந்தான், ஆனாலும் நான் கர்த்தருக்காக காத்திருந்தேன். அவருடைய ஃபோக்கஸ் என்னை ஒரு நாள் சந்தித்தது. உங்களை தேவன் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. 38 வருஷம் எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ண அந்த தேவதூதன் அந்த 38 வருஷம் படுத்தையில் கடந்த ஒருத்தனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல. ஆனால் தேவனுடைய ஃபோக்கஸ் அந்த நாட்களிலே அவனை தேடி வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் யாரும் கவனிக்கலை, யாரினுடைய அலைச்சல்கள் அறிந்து கொள்ளலை, என் பிரச்சனை யாரும் புரிஞ்சு கொள்ள நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேவன் குறித்திருக்கிற ஒரு நாள் வரும், அன்னைக்கு அவருடைய பார்வை, அவருடைய வல்லமை உங்கள் பக்கமாக சாயும். ஹல்லேலூயா. அதனால தான் எப்பவுமே என்ன சொல்கிறது, ஒரே ஒரு காரியம், எப்பவுமே உங்கள் சூழ்நிலை இப்படியே இருக்குன்னு சொல்லி என்னைக்கு நினைக்காதீங்க. தேவன் ஒரு குறித்த நாட்களை வச்சிருக்கிறாரு. அந்த நாட்களில் உங்களுடைய சரித்திரத்தை தலைகளாய் மாற்றுகிற ஒரு நாட்கள் வரும். ஹல்லேலூயா. சத்தமூர் ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, வாக்கு பண்ணவர் விசிட் பண்ணுவார், அவர் சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணிட்டார்னா விசிட் பண்ணிடுவார். ஹல்லேலூயா. அந்த பாட்டு கூட அழகாக சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்க, வாக்கு பண்ணவர் விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார் அப்படின்னு அழகான ஒரு பாட்டு. அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கையில் சுகத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரா? மாற்றத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரா? ஓடி ஓடி அலையாமல் அங்கே இங்கே ஓடி தெரியாமல் உங்கள் ஸ்தானத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பாதையில் பொறுமையோடு கூட பயணம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. வாக்கு பண்ண ஆண்டவர் ஒரு நாள் விசிட் பண்ண வருவார். ஹல்லேலூயா. டெய்லி வந்து அவர் ஆண்டவர் கிடையாது. என் தேவையான நேரத்தில் தேவையான இடத்துல அவர் என்னை விசிட் பண்ண வருவார், என்னை பார்க்க வருவார். அன்னைக்கு என் பரிதாபத்தை காண்கிற ஒருத்தர் வருவார். அன்னைக்கு யார் காண்கலனாலும் என்னை காண்கிற ஒரு தேவன் அந்த இடத்துல வந்து எனக்கு சுகம் தருவார். ஹல்லேலூயா. சத்தமூர் ஹல்லேலூயா. நான் முன்னாடி சொன்னது போல அவர் பார்க்க வர நேரத்தில் உங்களுக்கு பெதஸ்தா தேவையே கிடையாது. ஆமென். அவன் நினச்சிருப்பான், ஆண்டவர் வந்துட்டாருப்பா, அவனை தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவார், பெதஸ்தாக்குள்ளே என்ன பண்ணுவார், இறக்குவார் நினச்சிட்டு இருந்திருப்பான். ஆனால் பாருங்க, ஆண்டவர் இந்த பெதஸ்தாவே எதிர்பார்க்கல, அவன் சரீர பலத்தை எதிர்பார்க்கல, அவர் சர்வத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் மனசுக்குள்ள நினைக்கலாம், ஆண்டவர் இந்த கடன் பிரச்சனையை மாற்றுவதற்கு இந்த காரியத்தை எனக்கு தந்தா மட்டும் போதும் நினைக்கலாம். ஆண்டவர் கடனுக்கு மறுபடியும் கடன் வாங்கி அற்புதம் செய்கிறவர் அல்ல, அவன் கடனே இல்லாமல் உங்களை வாழ வைக்கிறதா நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனால் நாம் என்ன யோசிப்போம், ஒரு கடனை முடிக்க இன்னொரு கடனை வாங்கி தான் அது கடனை முடிக்கலாம்னு யோசிப்போம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்னா, தேவனுக்கு எந்த பேங்க் மேனேஜரோட சைனும் தேவை கிடையாது, தேவனுக்கு எந்த ஒரு வட்டிக்காரனுடைய சைனும் தேவை கிடையாது, எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் தேவை கிடையாது. அவர் என்னை விசிட் பண்ண வருகிற நாட்களில் நான் அந்த இடத்துல இருந்தால் மட்டும், பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவர் உங்களை விசிட் பண்ணுற வர நாட்களில் பேங்க் மேனேஜரை தேடி போகாமல், உன் ஸ்தானத்தை விட்டு வெளியே போகாமல் அங்கே இருந்தால் மட்டும் போதும், அங்கே இருந்தால் மட்டும் போதும். ஹல்லேலூயா. சத்தமூர் ஹல்லேலூயா. பக்கத்தில் கைகளை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கான நாட்கள் வரும், உங்கள் மேன்மைக்கான நாட்கள் வரும், உங்களை விசிட் பண்ணுற நாட்கள் வரும். உங்களை அழைச்ச தேவன் ஒரு நாள் உங்களை சந்திக்க வருவார், ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை பார்க்க வருவார், ஒரு நாள் உங்களை கண்ணீரை பார்க்க வருவார், ஒரு நாள் உங்கள் காத்திருப்பை பார்க்க வருவார். அப்போ அந்த நாட்களிலே சகலத்தையும் சுகமாக்குவார்.
சகலத்தையும் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனுஷன் வாழ்க்கையில் நடந்தது அதுதான். 38 வருஷம் பொறுமையோடு காத்திருக்கிறாரு. அவர் வேற ஸ்தானத்தை விட்டு அவர் ஸ்தானத்தை விட்டு விலகி போகல. ஆனால் வாக்கு பண்ணவர் விசிட் பண்ண வந்துட்டார். ஹல்லேலூயா. பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே காத்திருக்கிறாரு ஆண்டவருக்காக. ஆனால் அவரை நேசிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் அவனை தேடி வருகிறார். நீ யார் பார்க்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களை தேடு, உங்களுடைய கண்ணீரை ஒருத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய அலைச்சல்களை ஒருத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம வாழ்க்கையை அவர் பார்க்குறாரு இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். அந்த 38 வருஷம் கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? கர்த்தருக்கு தெரிஞ்சிருக்கும். கர்த்தர் அதை கவனிச்சுட்டே தான் இருந்தார், அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆனால் அவனுக்குள்ள இந்த விசுவாசம், நான் இந்த இடத்துக்கு போக மாட்டேன், இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணுவேன், வேதனையோடு கூட இருந்தாலும் இருக்கிற இடத்துல காத்திருப்பேன். ஒரு நாள் கர்த்தர் என்னை தேடி வருவார், ஒரு நாள் மாற்றம் வரும்னு அவன் காத்திருந்தான். அந்த நாள் அவனுக்கு சமீபமாக இருந்தது. ஏற்ற காலம் வந்த பொழுது, அட் ரைட் டைம், அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு சுகத்தை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கான ஒரு குறிச்ச நாட்கள் இருக்குங்க, அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆமென். இன்னைக்கு அந்த நாட்கள் இல்லை, ஓகே. நீங்கள் ஒருவேளை அன்னைக்கு நடக்கலாம்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஃபஸ்ட்டு அந்த வாரத்தில் மட்டும் இந்த காரியம் நடந்துச்சுன்னா பரவாயில்ல யோசிப்பீங்க. ஆனால் ஆண்டவர் நீங்கள் நினைக்கிற நேரத்தில் நினைக்கிற காரியத்தை செய்கிறவர் அல்ல. நீங்கள் நினையாத நேரத்தில் நீங்கள் நினையாத மேன்மையான காரியங்களை அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகத்திலே 40வது அதிகாரம் 31 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 40, அதில் 31 வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை பறக்க வைக்கிற நாட்கள் வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நடந்து போயிட்டு இருக்கிறோம், வண்டியில் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் வைப்பார், பறக்க வைக்கிற நாட்கள். அதனால் என்ன, வானத்தில் போகிற ஃப்ளைட்டில். ஹல்லேலூயா. கர்த்தர் நினைச்சார்னா நம் நினையாத ஆசீர்வாதங்களை நம் கண்கள் காண வைப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா இன்னைக்கு நீங்கள் இருக்கிற நிலைமையை? இப்படிலாம் இருப்போம், அப்படிலாம் வாழுவோம், இப்படிலாம் பண்ணுவோம் நினச்சி என்னைக்கு நினச்சி கூட பார்த்ததில்லை. ஆனால் கர்த்தர் நம்முடைய கண்கள் காண வைக்கிறார். கர்த்தர் கொடுக்கறதை நீங்கள் யோசிச்சது அன்னைக்கு நடக்கும்னு யோசிச்சதெல்லாம் கர்த்தர் கொடுக்க மாட்டார். அவர் கொடுக்கறது எப்படி தெரியுமா இருக்கும்? நீ நினையாததையும் நீ எதிர்பார்க்காததையும் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான சில மேன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தர் விசிட் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணுங்க, அதே இடத்துல உங்கள் ஸ்தானத்தில் பொறுமையோடு காத்துருங்க. ஹல்லேலூயா. பொறுமையோடு காத்துருங்க. அவர் உங்களை தேடி வருவார், அவர் உங்களை விசிட் பண்ண வருவார். அந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியத்தையும் போக வேண்டாம். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் விசிட் பண்ண வர டைமில் வேற எங்கேயும் ஓடிடக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிக்க வர நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, வேற பேங்க் மேனேஜரையோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ ஓடி போய் தேடிட்டீங்கன்னா கர்த்தரால் அந்த இடத்துல வந்து பார்ப்பாரு. ஆபிரகாமே வேற அறிவுன்னு போயிடுவார். வந்து கூப்பிட்டு பார்ப்பாரு, இங்கே இல்லையன்ட்டு என்ன பண்ணிடுவார், கிளம்பிடுவார். ஆனால் தன் ஸ்தானத்திலே நீங்கள் காத்திருப்பீர்களானால் தேவன் ஏற்ற காலத்திலே உங்கள் கைகள் எல்லாத்தையும் சமாதானமாக்கி எல்லாத்தையும் உங்களுக்கு ஏற்றது போல ஆக்கி உங்கள் கைகளில் கர்த்தர் அழகாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போ இனிமேல் உங்கள் வாயிலேருந்து யாரும் சொல்லக்கூடாது, நான் ஓடி போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன், நான் ஏதாச்சும் பண்ணிப்பேன் அப்படின்னு உங்கள் வாயிலேருந்து என்ன பண்ணக்கூடாது, ஒன்றும் வரக்கூடாது. ஏன்னா கர்த்தர் என்னை விசிட் பண்ணுகிற நாட்கள் சமீபத்திருக்கிறது, என்னை சந்திக்கிற ஒரு நாட்கள் சமீபத்திருக்கிறது. தாவீதுக்கு ஒரு நாட்கள் சமீபத்திற்கு நாட்களை வச்சிருந்தாரு, யோசேப்புக்குன்னு ஒரு நாட்களை வச்சிருந்தாரு, ஆபிரகாமுக்கு ஒரு நாட்களை வச்சிருந்தாரு, யாக்கோபுக்கு ஒரு நாட்களை வச்சிருந்தாரு. நீங்கள் யோசிக்கலாம், பேசாமல் ஓடிடலான்னு சொல்லி மாமனார் வீட்டுக்கு ஓடினாலும் கர்த்தர் திரும்ப இங்கே கொண்டு வராரு யாக்கோபை. அதுவும் ஸ்தானம் கிடையாது, இதுதான் ஸ்தானம். ஹல்லேலூயா. யாக்கோபு நினைக்கிறாரு, பேசாமல் என்ன பண்ணிடலாம், இங்கே இவ்வளோ பஞ்சாயத்தாக இருக்குது, ஏசவர் நம்மளை கொல்ற வராரு, அடிக்க வராரு, பேசாமல் என்ன பண்ண மாமனார் வீட்டுக்காச்சும் ஓடி போய் இருக்கலான்னு சொல்லி ஓடுறேன். அந்த யாக்கோபு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, திரும்ப சொல்கிறாரு, உன்னை வாக்கு பண்ண தேசத்தில் உன்னை திரும்ப என்ன பண்ணுவேன். அதுதான் உன் ஸ்தானம். உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் அறிஞ்சுக்கணும், உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எது என்னுடைய இடம், எது நான் இருக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டு அந்த இடத்துல சகித்து கொண்டு பொறுமையோடு நீங்கள் காத்திருப்பீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் பாருங்க, கணவன் மனைவி வாழ்க்கையில் இன்றைக்கி பல நேரங்களில் பிரச்சனைகள் வரும்பொழுது என்ன பண்ணிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக சண்டையாகி ஆளாளுக்கு பிரிஞ்சு ஒரு பக்கம் போயிடுவாங்க. ஆனால் தேவனுடைய வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அது பிரிஞ்சு போவதும் ஸ்தானம் அல்ல, தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். அப்படின்னு என்ன அர்த்தம், எனக்கு கூட என் மனைவி விட்டு பிரிஞ்சு போவதுக்கு எனக்கு என்ன இல்லை, அதிகாரம் கிடையாது. மனுஷனா நானும் அதில் சேர்ந்தவன் தான், மூணாவது மனுஷன் கிடையாது. எனக்கு கூட என்ன கிடையாது, அதிகாரம் இல்லை. என் மனைவி விட்டோ கணவன் விட்டோ நான் பிரிஞ்சிருப்பது எனக்கு அதிகாரம் கிடையாது. என் ஸ்தானம் எது,
அந்த ஸ்தானத்தில் நான் பொறுமையோடு காத்திருப்பேன். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் என்னை சந்திக்கிற நாட்கள் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் என்னை நேசிக்கிற நாட்கள் வரும். அவர் குறித்த அந்த நாட்கள் வரும். அந்த நாட்களிலே என்னை கர்த்தர் நிச்சயமாய் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க. அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அது 7ஆம் வசனத்தை வாசிங்கமா தொடர்ந்து. 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். யோவான் 5வது அதிகாரம் 7, 8. மறுபடியும் ஒரு டைம் வாசிங்கமா ஃபர்ஸ்ட்ல இருந்து. அதற்கு வியாதியஸ்தன் சொல்றாரு, ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு யாருமே இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். படுக்கை எடுத்துட்டு நான் நடக்கவே முடியாது. ஆனா கஷ்டப்பட்டு தவழ்ந்து போறக்குள்ள வேற ஒருத்தால் உள்ள போயிறாரு. இயேசு அவனை நோக்கி, இப்படி இருக்கிற நிலைமையில இயேசு அவனை சந்திக்கிற நாட்கள் வருது. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன மாத்திர உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஹல்லேலூயா. அவனுக்கான ஒரு நாட்களை கச்சர் வச்சிருக்கிறப்போ அவனுடைய ட்ரை பண்ற எல்லாமே அவன் நினைச்சான், நான் ட்ரை பண்ணி குளத்துக்குள்ள போகணும்னு நினைச்சேன். ஆனா அதை காட்டிலும் தேவன் எனக்கு ஒரு மேன்மையான நாளை வச்சிருக்கிறாரு. அவர் என்னை தொடணும்னு நினைச்சிட்டார் அப்படின்னா எனக்கு வாய்ப்பே இல்லைனாலும் அவைகளை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய கால்களை, என்னுடைய கைகளை, என்னுடைய பலனை கர்த்தர் திரும்ப கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா நடக்கவே முடியாது. கை நீளமே இல்லைங்கிற மனுஷன் இருந்தாலுமே அவரால் அதை சுகப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அவரால் அதை செய்து முடிக்க முடியும். எப்போ அப்படின்னா என் ஸ்தானத்தில் நான் பொறுமையோடு கூட சகித்து கொண்டு நான் காத்திருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டீங்க, நான் காத்திருக்க போற ஆண்டவரே? ஹல்லேலூயா. நான் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், ஓடி ஓடி ஐயோ எனக்கு இங்கே அது அற்புதம் நடக்குமா, அங்கே அது அற்புதம் நடக்குமா, இங்கே மாற்ற வருமானு ஓட மாட்டேன். என் ஸ்தானத்தில் நான் காத்திருப்பேன். நான் தேடி போக மாட்டேன். ஒரு நாள் என்னை என் தேவன் தேடி வருவார். அந்த நாட்களில் என்னுடைய சகல பிரச்சனைகளை மாற்றி எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விசிட் பண்ணுகிற நாட்கள் சமீபத்திருக்கிறது. உன்னை தேடி வருகிற நாட்கள் சமீபத்திருக்கிறது. உனக்காக வழக்காடுகிற நாட்கள் சமீபத்திருக்கிறது. ஒருவேளை பொறுமையோடு கூட காத்து கொண்டிருக்கிறாய் சகோதரி, பொறுமையோடு கூட காத்து கொண்டிருக்கிறாய் தேவ மனுஷனே. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உனக்கான நாட்களை நான் வைத்திருக்கிறேன். ரெகபோத்தின் நாட்களை நான் வைத்திருக்கிறேன். உனக்கான திறந்த வாசலின் நாட்களை நான் வைத்திருக்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை நீ எடுக்கிற முயற்சியெல்லாம் இன்னைக்கு வீணா போயிட்டு இருக்கலாம். உன் வாழ்க்கையில் சில அற்புதங்கள் நடக்காமல் இருக்கலாம். சில மேன்மைகளில் கண்கள் பார்க்காமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ தேடி தேடி ஓட வேண்டாம். நீ இருக்கிற ஸ்தானத்திலே நீ காத்து கொண்டு அந்த இடத்துல இரு. நீ அந்த இடத்துல இரு. நீ எந்த இடத்துட்டு ஓடாத. நீ அந்த இடத்துல இரு. நீ அந்த இடத்துல இரு. தேவன் உன்னை உருவாக்குவார். தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேறும். அவர் வாக்கு கொடுத்தா வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாதிருக்கிற தெய்வம். அப்ப நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் காத்திருப்பேன். ஆண்டவரே நான் காத்திருப்பேன். என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்யும் அளவும் காத்திருப்பேன். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய ஒரு பெரிய ஒரு பிலீவ் எப்படி அப்படின்னா, அவருக்கு முன்பதாக 7 மடங்கு அக்னி எரிஞ்சிட்டு இருக்கு. அவர் சொல்றாங்க, நீ இதை வணங்கலைன்னா உனக்கு தூக்கி அக்னியில் போடுவேன்னு சொல்றாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அதில் சொன்ன ஒரு மிகப்பெரிய வார்த்தை, எங்களை தப்புவியாமல் போனாலும் நாங்கள் இந்த காரியத்தை செய்ய மாட்டோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு சில அக்னி சூளை போன்ற சில சூழ்நிலைகள் வரும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அதன் நடுவிலே 4வது மனிதனாய் ஒரு உலாவுகிறவர் இருக்கிறார். உன் அக்னி சூழ்நிலை நடுவிலே உன்னை உலாவி பாதுகாக்கிற, உன்னோடு கூட யுத்தம் செய்கிற அந்த யுத்த சன்னத்தராய் ஒரு தேவனோடு கூட இருக்கிறார் என்று மறந்து போகிறார். அந்த அக்னி சுவாலை போன்று இருக்கிற சூழ்நிலைகள்ல அந்த 4வது நபர் உலாவி கொண்டிருந்தது போல அந்த தேவன் உனக்குள்ள உலாவி, உன் குடும்பத்திற்குள் உலாவி ஒரு பெரிய மாற்றத்தை என் தேவன் ஏற்படுத்துவார். உன் ஸ்தானத்தில் பொறுமையோடு காத்திருக்கு. தேவன் உன்னை நாட்கள் சந்திக்கிற நாட்கள் வரும். ஒருவேளை யாருக்கு தெரியும், இன்னைக்கு கூட அந்த நாட்களாக இருக்கலாம். இன்னைக்கு கூட கர்த்தர் உங்க கூட பேசி கொண்டிருக்க நாட்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பொறுமையோடு காத்திரு. உன் காத்திருப்பு வீண் போகாது. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது.
நீ காத்திருந்து இவ்வளோ நாட்களை காத்திருந்தே, அந்த காத்திருப்பு ஒரு நாள் வீணாகாது. ஒரு நாள் உன் கண்ணீரை கேட்டு, உன்னுடைய அலைச்சல்களை அறிஞ்சு, உன்னுடைய காத்திருப்பை அறிஞ்சு உன்னை நேசிக்க ஒரு ஆண்டவர் வருவார். அன்னைக்கு உன் சூழ்நிலை எல்லாம் சாதகமாக இல்லைனாலும் அவர் அதை சாதகமாக மாற்றுவார். அதை சாதகமாக மாற்றுவார். நீங்கள் பல பேருக்குள்ள யோசனை, ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சே, ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சே, இதெல்லாம் நடக்குமா? மனுஷங்க சொல்லிட்டாங்க இவங்க சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு சிலர் அப்படி வந்திருக்கிறீங்க. ஆவியானவர் என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாரு. நேசிக்கிறவங்களே சொல்கிறாங்க, இல்லை நீங்களே நினச்சிருக்கலாம் இவங்களோட சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பே இல்லைங்க, இதை பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் உங்களை சந்திக்கிற நாட்கள் என்று, தேவன் இன்னைக்கு உங்களை தொடுகிற நாட்கள் என்று. இன்னைக்கு அவர் உங்களை தொடுவாரானால் சகலமும் இன்னைக்கு உங்கள் எல்லாம் சீராய்ப்பு நிற்கும். இன்னைக்கு ஒழுக்கமும் கிரயமா இல்லாத எல்லா காரியமும் இன்னைக்கு ஒழுக்கமாக நிற்கும். அதை என் தேவன் செய்து முடிப்பார். இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு அந்த நேரம் உங்களுக்கு தேவன் குறித்திருக்கிற நேரம், தேவன் உங்களை சந்திக்கிற ஒரு நேரம் இது. தேவன் உங்களை விசிட் பண்ணுகிற நேரம். அவர் சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு புதுபலன் அடைந்து சட்டங்கள் அடைத்து உயர எழும்ப வைக்கிற நேரம். கர்த்தருக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை ஒரு நாள் சட்டங்கள் அடித்து உயர எழும்ப செய்வார், உயர எழும்ப செய்வார். நீ மேலே பறந்துருவாய், உன் தேவனுக்காக எழும்பி பிரகாசிப்பாய். எந்த இடத்துல சிறுமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த இடத்துல உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவக்கரம் உன்னோடு கூட இருக்கிறது. 38 வருஷம் அதே மனுஷனுக்கு முன்னாடி படுத்து கிடந்தவன் ஒரு நாள் சொஸ்தமாகி கர்த்தருக்காக நிற்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் வரும், எந்த இடத்துல படுத்து கிடந்தையோ, எந்த இடத்துல இல்லாமல் கிடந்தையோ அதே இடத்துல சகலத்தையும் கைகளில் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை இந்த தேசத்திற்கு மேன்மையுள்ள பட்டணமாக, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்வது போல, மலை மேல் இருக்கிற பட்டணமாய் அந்த கண்கள் காணும்படி உன்னை நான் செய்வேன். அந்த கண்கள் காணும்படி உன்னை செய்வேன். எந்த ஜனங்களுக்கு முன்பதாக 38 வருடமாக அவன் படுத்து கிடந்தானோ அதே ஜனங்களுக்கு முன்பதாக துள்ளி குதித்து ஓடுகிற ஒரு நாட்களை வைத்தார். அதே போல இன்றைக்கு சிறுமைப்பட்டிருக்க தேவ ஜனமே, நீ சிறுமைப்பட்டு கொண்டிருக்கலாம், வியாதியின் படுக்கையில் இருக்கலாம், ஒருவேளை நிர்மூலமாகிற சூழ்நிலையில் இருக்கலாம், ஒருவேளை கடன் பாரத்தில், நெருக்கத்தில், கண்ணீரில், ஒரு சோகத்தில் கிடக்கலாம். ஆனால் ஒரு நாட்கள் வரும், தேவன் உன்னை சந்திக்கிற நாட்கள் வரும் பொழுது, அன்றைக்கு எந்த ஜனங்களுக்கு முன்பதாக நீ கண்ணீர் விடுச்சையோ, எந்த ஜனங்களுக்கு முன்பதாக நீ வேதனை கூட காணப்பட்டையோ, உன் வேதனைகளை சுகமாக்கி, உன் கண்ணீரை துடைத்து, உன் கண்ணீருக்கு ஒவ்வொரு சொட்டுக்கும் பதிலளிக்கிற என் தேவன் உன்னை சந்திக்கிற நாட்கள் சமீபத்திருக்கிறது. சபையே, உன் தேவன் சந்திக்கிற நாட்கள் சமீபத்திருக்கிறது. தேவ ஜனமே, உன்னை கர்த்தர் சந்திக்கிற நாட்கள் சமீபத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை சந்திக்கிற நாட்கள் சமீபம். உன் ஸ்தானத்தில் நீ காத்திரு, உன் ஸ்தானத்தில் நீ காத்திரு. தேவன் உனக்கு வைத்திருக்கிறது மேன்மையான திட்டம். சத்துரு இடைப்பட்ட நாட்களில் நம்முடைய ஸ்தானத்தை விட்டு அகன்று போவதற்கு எத்தனையோ வழிகளை பண்ணுவான். எதுவும் மாறலேன்னு சொல்லி குடும்பனால் ஆண்டவர் விட்டே பிரித்து போவது கூட நிறைய காரியங்களை கொண்டு வருவான். ஆனால் நீங்கள் ஒன்று பண்ணணும், ஆண்டவரை எனக்கு குறித்த ஸ்தானத்தை விட்டு, எனக்கு நீங்கள் கொடுத்த இடத்த விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் ஆண்டவரே. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, உபத்திரவமோ, வியாகுலமோ, பஞ்சமோ, பசியோ, நாசமாசமோ, நிர்வாணமோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிப்பதில்லை. இன்னைக்கு அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் அவரை விட்டு நான் தூரம் போக மாட்டேன். எந்த நிலைமைக்கு நான் போனாலும் அவரை விட்டு நான் தள்ளி போக மாட்டேன். அவர் ஸ்தானத்தில் அவர் கூட நான் இருப்பேன். அவருடைய கண்கள் இன்னைக்கு என்னை பார்க்கலன்னா பரவாயில்ல, என்னை கவனிக்கிறாரு. ஆனால் இன்னும் என்னை பார்க்கல, என்னை பார்க்கிற நாட்கள் வரும். என்னை கவனிச்சுட்டு இருக்காரு தான், என் கஷ்டத்தெல்லாம் அவர் தெரியும் தான், தெரிஞ்சும் அமைதியாக இருக்கிறாரு தான். ஆனாலும் எனக்கு குறித்திருக்கிற நேரத்தில் அவர் வெறும் கவனிச்சுட்டு மட்டும் இருக்க மாட்டார், ஆறுதல் சொல்லிட்டு போக மாட்டார். எனக்காக இறங்கி யுத்தம் செய்கிற ஒரு நாட்கள் வரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குறித்திருக்கிறத நிறைவேற்றுவார். செய்ய சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் தடைபடாது, தடைபடாது. தேவனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமுடைய பிரசன்னம் எங்களை தாங்கின தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் பேசியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எந்த இடத்துல நான் காத்திருந்தாலும் ஒரு நாட்கள் வரும் பொழுது நீங்கள் எங்களை சந்திக்க வருவீங்கன்னு பேசியிருக்கிறீங்க. நான் காத்திருக்கிறேன், பொறுமையோடு கூட காத்திருக்கிறேன். எவைகளெல்லாம் கீழத்தில் நினைக்குதோ அவைகளெல்லாம் தூரமாக ஒதுக்கி வச்சுட்டு நான் காத்திருக்கிறேன்.
ஏற்ற காலம் வரும்னு காத்திருக்கிறேன். என்னை நீங்கள் சந்திப்பீங்க, என்னை நீங்கள் தேற்றுவீங்க, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீங்க. எந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் அழுது கொண்டு இருக்கிறனோ அதே இடத்துல நான் சந்தோஷமாக கர்த்தர் சொன்னார், செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லி சாட்சிகள் எழும்ப கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அளவும் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் கர்த்தர் என்னைக்கு செஞ்சு முடிக்கிறாரோ அதுக்கப்புறம் உங்களை கொண்டு அவர் பேச ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க, கர்த்தர் எனக்கு இது செஞ்சாரு அப்படின்னு. அது நாட்கள் சமீபத்திருக்கிறது. தேவன் ஏற்ற காலத்திலே அதை செய்வதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒரு திட்டம் தெளிவாக சொல்கிறார், இனி அந்த வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது. நான் எங்கேயாச்சும் போயிடுவேன், நான் செத்துருவேன், நான் கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன், நான் இல்லாமல் போயிடுவேன். அதுக்காக தேவன் உன்னை அழைக்கலை. உனக்கு இருக்கிற ஸ்தானத்தை நீ காத்திருப்பேயானால் உன்னை கொண்டு தேசத்துக்கு பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தும். உன்னை கொண்டு தேவ ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவேன். ஜனமே உன் ஸ்தானத்தில் நெல், உன் ஸ்தானத்தில் நெல். ஆண்டவர் தான் சொல்கிறார், உன் ஸ்தானத்தில் நெல். உனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற ஸ்தானத்தில் நெல். உன் ஸ்தானத்தை தாண்டி மேலேயும் போக வேண்டாம், கீழேயும் போக வேண்டாம், ஓடியும் போக வேண்டாம். உன் ஸ்தானத்தில் நிற்பாயானால் உன்னை பார்க்கிற ஒரு தேவன் வருவார். உன் இடத்துல நீ இருப்பேன்னா உன்னை தேடி தேவ ஆசீர்வாதம் வரும். அந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.